Hey, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாட்ஸ்அப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். கன்னியாகுமரியின் கடல் அலைகள் ஆரவாரங்களுடன் கரைக்கு வருவதும் போவதுமாக அலைந்து கொண்டிருந்தன. குளிர்ந்த காற்று ஈரத்தையும் சேர்த்து வீசியது. மழைத்துளி போல சிறு துளிகள் காற்றில் பறந்து வந்து விழுந்தன. சூரியனை மொத்தமாய் விழுங்கியிருந்த கடல் சுண்டு விரல் அளவு கூட சூரியனை வெளியேற்றாமல் வெளிச்சத்தை பதுக்கியிருந்தது. கடல் முழுக்க இருள் கவிழ்ந்திருந்தது. அலைகளும் இருளுக்கு அகப்பட்டதில் அது கரைக்கு வருகிறதா போகிறதா என்று கூட தெரியவில்லை. கடல் வெளியிலிருந்து விவேகானந்தர் பாறையும் ஐயன் திருவள்ளுவர் சிலையும் இருள் இருந்த இடம் தெரியவில்லை. விடியற்காலை மணி 4:30 ஆகியிருந்தது. திருநெல்வேலி ராணி அண்ணா மகளிர் கல்லூரியிலிருந்து ஒரு நாள் பிக்னிக்காக கன்னியாகுமரியில் சூரியன் எழுந்து வரும் அழகிய தரிசிக்க கவிழ்ந்திருந்த இருளையும் பொருட்படுத்தாமல் ஒரு தனியார் பேருந்தில் புறப்பட்டு வந்தார்கள் கல்லூரியில் படிக்கும் தேவதைகள். பஸ் கடற்கரையில் வந்து நின்றதும் ஓஹோ ஓஹோ என்ற குரல் எழுந்து அடங்கியது. கொஞ்ச நேரத்தில் குரலுக்குரிய மாணவிகள் வரிசையாக இறங்க ஆரம்பித்தார்கள். மொத்தம் 40 மாணவிகள் என்று கணக்கெடுத்தார்கள் நிர்மலா டீச்சர். எல்லாரும் சூரிய உதயத்தை பார்த்துட்டு 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட பஸ்ஸுக்கு வந்துடணும். யாராவது லேட்டா வந்தா ஃபைன் போட்டுருவ, புரிஞ்சதா? தனது மூக்கு கண்ணாடியை விரலால் அழுத்தி ஏற்றிவிட்டு சொன்னார்கள். மணி 5 தொட 5 நிமிடங்கள் மீதி இருந்தது. விஜிலாவும் அவள் தோழி ரம்யாவும் கடற்கரையின் இதமான மழையில் சூரியனை பார்த்து கொண்டே நடந்தார்கள். சூரியனை மறைந்திருந்த இருள் லேசாய் சரிய தொடங்கியது. அணைக்கட்டிலிருந்து திமிரி வெளியேறும் தண்ணீரை போல சூரியன் வெளிச்சம் மஞ்சள் நிறத்தில் லேசாய் கசிய ஆரம்பித்தது. நீ அங்க பாருடி, கடலுக்கு மஞ்சள் தேய்ச்ச மாதிரி சூரியன் சுண்டு விரல் அளவுக்கு தெரிகிறான். என்ன அழகு பாத்தியா? விஜிலா சூரியன் அழகை ரசித்தபடி சொன்னாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை ஒருத்த சுட போறான், ரம்யா சிரித்தபடியே சொன்னாள். யாரடி? சூரியன் தான். கொல்லென்ற சிரிப்பு சத்தம் எழுந்து அடங்காமல் தொடர்ந்து கொண்டிருந்தது. வெகு தூரம் வந்துவிட்டதை உணராமல் கால்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆள் அரவமற்ற பகுதியில் வந்த பிறகு இருவரின் முகத்திலும் பயம் வந்து ஒட்டி கொண்டது. வாடி திரும்ப போயிடலாம் என விஜிலா எச்சரித்தாள். பொழுது விடிஞ்சுக்கிட்டே இருக்கு, இதுல பயப்பட என்ன இருக்கு? ரம்யா சொன்ன போது விஜிலாவுக்கு அது சமாதானமாக தெரிந்தது. கடற்கரையின் ஓரத்திலிருந்த கல் சுவரில் ஏறி அமர்ந்து அந்த குளிரிலும் சூரியனை பார்த்து கொண்டு இருந்தார்கள். சுவருக்கடியில் மறைந்திருந்த லிங்கம் தனது வலது கையை விஜிலாவின் பின் கழுத்து பகுதியை வளர்த்திருந்த தங்கச் செயினை நோக்கி மெல்ல நகர்த்தினான். ஏதோ ஒரு உணர்வு அவளை தட்டி எழுப்ப விஜிலா சட்டென்று திரும்பினாள். ஐயோ என்று அலறினாள். இருவரும் கல் சுவரிலிருந்து மணலில் குதித்து ஓட ஆரம்பித்தார்கள். லிங்கமும் அவர்களை துரத்தி கொண்டு ஓட ஆளுக்கு ஒரு திசையாக ஓடினார்கள். விஜிலா ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரும் முதல் மாணவியை போல கண்மண் தெரியாமல் ஓடினாள். கடற்கரைக்கு வெகு தூரம் தள்ளி நிறுத்திருந்த பேருந்து நோக்கி ஓடினாள் விஜிலா. பேருந்து அங்கில்லை. அது சற்று தூரம் தள்ளி பேருந்து நிறுத்தும் இடத்திற்கு இடம் பெயர்ந்திருந்தது. பேருந்தை காணாத ஏமாற்றத்தில் இனி என்ன செய்வது என்று நிலை குலைந்தாள். அவள் ஓடியபடியே திரும்பி பார்த்தாள். லிங்கம் 20 அடி தூரத்தில் ஓடி வந்து கொண்டிருந்தான். பேருந்தென்ற இடத்தின் எதிரே தென்னை மர கீற்றுகளால் மறைக்கப்பட்ட கதவுகளற்ற கடைகள் வரிசையாக இருந்தது. ஓடிக்கொண்டிருந்த விஜிலா சட்டென்று ஒரு கடையின் உள்ளே நுழைந்தாள். லிங்கம் அவளை தொடர்ந்து உள்ளே நுழைந்தான். சிறிது நேரத்தில் அந்த கடையின் உள்ளேயிலிருந்து 8 அடி தூரத்தில் மணலில் தொப்பென்று விழுந்தான் லிங்கம். கடைக்கு உள்ளே படுத்திருந்த பழனி லிங்கத்துக்கு விட்ட உதையின் வீரியம்தான் அவன் வெளியே வந்து விழுந்தான் என்ற விவரம் பின்னர் தான் தெரிய வந்தது. ஒரு திரைப்படத்தின் ஹீரோவை போல ஜம்ப் செய்து வெளியே மணலில் குதித்து நின்றான் பழனி. விஜிலா திகித்தபடி வெளியே வந்து நின்றாள். லிங்கம் ஓட்டமெடுத்தான். பயத்தில் நடுங்கியபடி நின்றிருந்த விஜிலாவின் அருகில் வந்தான் பழனி. அவன் ஒரு திருடன். கழுத்துல கிடக்குற செயினை அத்துட்டு ஓடுறவன். நீ எப்படி தனிமையில அவன் கிட்ட மாட்டன? ஃப்ரெண்டோட ஒன்னாதான் இருந்தேன். திடீர்னு என் கழுத்துல கிடந்த செயினை அத்துக்க கை நீட்டுனான். நாங்க ஓட ஆரம்பிச்சோம். நான் பஸ் நிக்கிற இடமா பார்த்து ஓடினேன். அவன் என்னை மட்டும் துரத்திக்கிட்டே வந்தான். எப்பவுமே தப்பிச்சு ஓடுறதா இருந்தா ஆட்கள் கூடுற இடமா பார்த்து ஓடணும். அப்பதான் அவனுக்கு பயம் வரும். நீ ஆளே இல்லாத இடமா பார்த்து ஓடி இருக்க. அதான் அவன் உன்னை துரத்துட்டு வந்திருக்கான். அவளது தோழி ரம்யா நிர்மலா டீச்சரை கண்டுபிடித்து விவரத்தை சொல்ல அவள் ஓடிய திசை நோக்கி வேகமாய் வந்து கொண்டிருந்தார்கள் நிர்மலா டீச்சரும் வேறு சில மாணவிகளும். விஜிலாவை பார்த்த பிறகுதான் அவர்கள் முகத்தில் படர்ந்த படபடப்பு விலகியது. நடந்த விவரங்கள் நிர்மலா டீச்சரிடம் விஜிலா சொன்ன போது நன்றியோடு பழனியை பார்த்து புன்னகைத்தார்கள். பழனி தென்னங்கீற்றுகளில் வேயப்பட்டிருந்த அவனது கடைக்கு நடந்தான்.
ஓடி வந்தது எனக்கு டயர்டா இருக்கு. நான் சூரிய உதயத்தை பார்க்க விரும்பல. நான் பஸ்லயே இருந்துடுறேன் டீச்சர். தளர்வாய் சொன்ன விஜிலாவை பரிவோடு பார்த்தார்கள் நிர்மலா டீச்சர். நீங்க சூரிய உதயத்தை பார்த்துட்டு சரியா 8 மணிக்கு பஸ்ஸுக்கு வந்துடுங்க. நான் இவ கூட பஸ்லயே இருக்கேன். கூட வந்த மாணவிகளிடம் சொல்ல அவர்கள் கடற்கரை நோக்கி நடந்தார்கள். விஜிலாவும் நிர்மலா டீச்சரும் அவர்கள் வந்த பேருந்தில் ஏறி அமர்ந்தார்கள். விஜிலா ஜன்னலோரம் தலை சாய்த்து சற்று நேரத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை ஆசை போட்டாள். நல்ல வேளை அவனது கடைக்குள் நுழைந்தேன். இல்லையென்றால் என் கழுத்தில் கிடைக்கும் சேன அத்தட்டு ஓடியிருப்பான். அவள் கண் திறந்து பார்த்தாள். எதிரில் அவனது கடை தெரிந்தது. ஓடிய வேகத்தில் கடைக்குள் தூக்கி கொண்டிருந்த அவன் கால்களை மீர்த்து விட்டேன். தூக்க கலக்கத்தில் அவன் கண் விழித்துக் கூட இருளில் தெரியவில்லை. கடைக்குள் நுழைந்த திருடனை பார்த்ததும் நிலைமையை புரிந்து கொண்டு அவன் விட்ட அறை அப்பா எனக்குவே பயமா இருந்தது. அவள் அவனை நினைத்தபடியும் நேசாக கண்ணயர்ந்தாள். மணி 7 இருந்தது. தென்னை கீச்சுகளால் வேயப்பட்டிருந்த அந்த கடையின் முன்பு முழு நீள மேசைகள் 2 நீளவாக்கில் போடப்பட்டிருந்தது. பழனி கடையின் உள்ளே இருந்த இளநீர் கொள்ளைகளை தூக்கி வந்து மேசை மீது வைத்தான். இளநீர் கொள்ளைகள் 2 விதமாக இருந்தது. ஒன்று சாதாரண பச்சை நிறத்திலும் மற்றொன்று வெளிர் ஆரஞ்சு நிறத்திலும் செவ்விளநீர் இருந்தது. செவ்விளநீருக்கு சதா இளநீரை விட 10 ரூபாய் அதிகம். நல்ல குளிர்ச்சியும் ருசியும் அதிகம். சித்தர்கள் நெய்யம், தைலம், சூரணம் ஆகியவளையும் தயாரிக்கும் போது செவ்வில நீரை பயன்படுத்துவது உண்டு. இதில் சுண்ணாம்பு சத்தும் சர்க்கரை சத்தும் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடவே பொட்டாசியம், கால்சியம், சோடியம், இரும்புச்சத்து, காப்பர், கந்தகச்சத்து, மக்னீசியம் ஆகியவையும் அடங்கியிருக்கிறது. காலையில் யாரும் இளநீர் குடிக்க வரமாட்டார்கள். வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஆட்கள் வருவார்கள். சுற்றுலா பேருந்துகள் நிறுத்தும் இடம் எதிரே இளநீர் கடை இருப்பதால் காதலர்கள் அதிகம் வந்து இளநீர் குடிப்பதையே பல மணி நேரங்கள் செலவழிப்பதுண்டு. பழனிக்கு வயது 25 இருக்கும். இடை சுருங்கி மார்பு விரிந்திருந்தது. மார்பின் மையப்பகுதியில் துவங்கி வயிறு வரை நெடுநீளமாய் கருப்பு மையால் படம் வரைந்தது போல் லேசான முடிகள் படர்ந்திருந்தன. கண்கள் சிறிதாக இருந்தது. காது மடல்கள் விருந்து சிறந்த அறிவாளி என்று சொல்லியது. அவனது படிக்கும் ஆர்வத்திற்கு பெரிய படிப்பெல்லாம் படித்திருக்கலாம். ஆனால் வெறும் +2 வரை மட்டுமே படித்திருந்தான். முகத்தில் அருமி கிடந்த மீசை கரடு முடகா இல்லாமல் பார்க்க அழகா இருந்தது. அவன் நீலவாக்கில் வடித்திருந்த ஒல்லியான தாடி நீளும் அழகூட்டியது. அவனது சிவந்த முகம் பார்த்தால் போதும் பெண்களுக்கு அவன் கன்னத்தை கிள்ளி வைக்க தோன்றும். பஸ்ஸிலிருந்த விஜிலாவுக்கு உடல் தளர்வது போலும் லேசாக மயங்குவது போலவும் இருந்தது. அவள் அடிவயிறு என்னவோ செய்வது போல இருந்தது. லேசாக வாந்தி வருவது போலவும் அது அடி வயிற்றை பிசைந்து கொண்டு குடலை பிடுங்கிக் கொண்டு வருவது போல் இருந்தது. அவளது நாக்கில் கசப்பு அமிலம் தடவியது போல கசந்தது. சற்றென்று அவள் கட்டுப்பாட்டை மீறி வாந்தி புறப்பட்டது. ஜன்னலோரம் தலை சரித்து வாக் வாக் என்று வாந்தி எடுத்தாள். அவள் குலைந்து சரிந்தாலும் வாந்தி நின்றபாடில்லை. நிர்மலா டீச்சர் ஓடி வந்து அவள் அருகில் அமர்ந்து அவள் நெஞ்சை தடவி விட்டார்கள். உமிழ்நீர் மொத்தமாக திரண்டு அடிவயிறிலிருந்து வலியோடு வாந்தியாக வெளியேறியது. அவள் கண்கள் சரிந்தது. அவள் விக்கல் எடுத்து கண்களை மூடினாள். அறமயக்கம் அவளை ஆட்கொள்ள இரு கையில் சரிந்தாள். யாராச்சும் ஓடி வாங்களே நிர்மலா டீச்சர் குரல் காற்றில் கலந்தது. நிர்மலா டீச்சரின் அபாய குரல் இளநீர்க்கடையில் இருந்த பழனியின் காதுகளில் வந்து விழுந்தது. அவன் நிமிர்ந்து பார்த்தான். எதிரே நின்றிருந்த பஸ்ஸின் வெளியே தலை நீட்டி யாராச்சும் உதவிக்கு வாங்க என்று நிர்மலா டீச்சர் பதறிக்கொண்டிருந்தார்கள். தொழில் கிடந்த சிவப்பு துண்டை தூக்கி விட்டபடி கடையிலிருந்து ஜம்ப் செய்து வெளியே வந்து ஒரே ஓட்டமாய் ஓடி பஸ்ஸுக்குள் ஏறினான். மயக்க நிலையில் சரிந்திருந்த விஜிலாவை ஒரு கணம் பார்த்தான். சட்டென்று இருக்கையில் சரிந்திருந்த விஜிலாவை வாரி எடுத்தான். அவன் இரு கைகளுக்குள் அணக்கமின்றி கிடந்தாள் விஜிலா. தன்னை யாரும் தூக்குகிறார்கள் என்ற உள்ளுணர்வு வர லேசாய் கண் திறந்தாள். அது காலையில் காப்பாற்றிய பழனியாக இருந்த போது அவள் சமாதானமாய் அவனை பார்த்தபடியே இருந்தாள். பழனி பஸ்ஸை விட்டு இறங்கி அவனை தூக்கி பிடித்தபடி வேகமாக நடந்தான். அவன் வேக நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் நிர்மலா டீச்சர் ஓடினார்கள். ஒரு பர்லாங் தூரம் தாண்டி இருந்த கிளினிக் அருகில் வந்ததும் நர்ஸ் என்று உரத்த குரலில் எழுப்பினார். ரிசப்ஷனில் இருந்த பெண் அவசரமாக உதவியாளரை அழைக்க ஸ்ட்ரெச்சர் உருட்டியபடி வாசலருகே வந்தார்கள். பழனி மிதுலாவை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்க அறைக்குள் கொண்டு சென்றார்கள். உடனடியாக ஊசியும் ட்ரிப்பும் போட அரை மயக்கத்தில் இருந்த விஜிலா முழுதுமாய் கண் திறந்தாள். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ட்ரிப் முடிஞ்சா போயிடலாம். கேஷுவாலிட்டியில டாக்டர் சொன்ன போது ஆஸ்வாஷாக இருந்தது நிர்மலா டீச்சருக்கு. இந்த மாத்திரைகளை வெளியிலிருந்து வாங்கிட்டு வாங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கிழித்து கொடுக்க பழனி வாங்கி பார்த்தான். நிர்மலா டீச்சர் கைப்பையை திறந்து 500 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தார்கள். காலங்காத்தால 500 ரூபாய் நோட்னா நீட்னா மெடிக்கல் ஷாப்காரன் எரிஞ்சு விழுவான். நான் வாங்கிட்டு வந்துறேன். நிர்மலா டீச்சர் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் மெடிக்கல் ஷாப்புக்கு வேகமாக நடந்தான் பழனி.
விஜிலா பழனியை பார்த்தாள். தன்னை தூக்கி கொண்டு ஓடிய பழனி அரைமயக்கத்தில் இருந்த அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. யாரோ பழக்கமில்லாத ஒருவன் தன்னை திருடனிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறான். வாந்தி எடுத்து மயங்கிய போது கிளினிக்கு தூக்கி கொண்டு ஓடி வந்து காப்பாற்றி இருக்கிறான். நினைக்க நினைக்க அவன் நினைவுகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. பழனி மாத்திரைகளை பொட்டலத்தோடு வந்து சேர்ந்தான். அங்கிருந்த நர்சிடம் தந்துவிட்டு விஜிலாவை நேருக்கு நேர் பார்த்தான். அவள் கண்களுக்கு அவனை எதிர்கொண்டது. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல திருடன் கிட்ட இருந்து அப்புறம் இப்போ என்னை தூக்கி வந்து காப்பாற்றிருக்கீங்களே, தேங்க்ஸ். அவள் உதடு விரித்து மெல்லிதாய் சொன்னார். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துறது நம்ம கடமை. உங்க பேர் என்ன? பழனி. பேரை கேட்டதும் இதயத்தாளில் அழியாத மையால் எழுதியது போல் இருந்தது. பழனி வெளியேறினான். அவன் தனது இளநீர் கடைக்கு வந்து வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தான். விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையையும் சுற்றி பார்த்த மாணவியர்கள் பஸ்ஸில் வந்து அமர்ந்து கொண்டு நிர்மலா டீச்சரை தேடினார்கள். நிர்மலா டீச்சர் விஜிலாவை கைத்தாங்களாக அழைத்து வந்து பஸ்ஸின் ஜன்னலோர இருக்கையில் அமர வைத்தார். விஜிலா ஜன்னலுக்கு வெளியே பார்வையை எறிந்தாள். பழனியின் இளநீர் கடை பார்வையில் விழுந்தது. ஒரு வாடிக்கையாளருக்கு இளநீர் வெட்டி சீவிக் கொண்டிருந்தான் பழனி. இன்னொருக்கு வாடிக்கையாளர் இளநீர் வேண்டும் என்று கேட்டபோது அரைவாளை தூக்கி பழமாய் வெட்டினான். இளநீர் குலையிலிருந்து இளநீர் காய் ஒன்று பிரிந்து கீழே விழ அதை இடது கையால் தாவி பிடித்து அதை சீவி மேட்டு பகுதியில் ஒரு கொத்து கொத்தி அதில் ஸ்ட்ரா போட்டு நீட்டியதை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தபடி இருந்தாள் விஜிலா. அவளுக்கும் இளநீர் குடிக்க வேண்டும் போல் தோன்றியது. பழனி அவள் உறக்க சத்தமிட்டு அழைத்தாள். பழனி நிமிர்ந்து பார்த்தான். ஒரு இளநீர் வேணும். பழனி இளநீர் குலையிலிருந்து ஒரு இளநீர் காயை ஒட்டி சீவி ஸ்ட்ரா போட்டு கையில் பிடித்தபடி எதில் நின்ற பஸ்ஸுக்கு நடந்தான். கீழே நின்றபடி இளநீரை உயரத்தில் தூக்கி பிடித்தான். விஜிலா அதை வாங்கி கொண்டாள். எவ்வளவு? பரவாயில்லம்மா, காசு எதுவும் வேணாம், பத்திரமா போய் சேருங்க, அவன் சொல்லிவிட்டு திரும்பி நடந்தான். விஜிலா அவன் நடந்து போகும் அழகை ரசித்தாள். பஸ் புறப்பட தயாரானது. மொத்த சந்தோஷமும் அவளை விட்டு இறங்குவது போல தோன்ற முகம் வருத்தத்தில் வடிந்திருந்தது. பழனிக்கு டாட்டா காண்பித்தான். அவனும் பதிலுக்கு டாட்டா காண்பித்தான். பஸ் அவனை விட்டு கடந்து போகும் வரை அவனை பார்த்தபடியே இருந்தாள். பஸ் கடையை கடந்த போது திரும்பி பார்த்தபடி இருந்தாள். பஸ் வேகமெடுத்து வளைவில் நுழைந்த போது பழனி பார்வைக்கு கிடைக்காமல் போனான். ஒருவித சோகம் அவளை இருக்க பஸ்ஸின் ஜன்னலோர கம்பிகளை சோகமாய் அமர்ந்தாள். அருகில் இருந்த தோழி ரம்யா அவளை தட்டினாள். நீ மட்டும்தான் வரியா, இல்ல அவன் இதயத்தையும் சேர்த்து தூக்கிட்டு வரியா? விஜிலாவுக்கு சிரிப்பு வந்தது. எப்படி கண்டுபிடித்தாள் ரம்யா? அவள் சொன்னது சரிதான். என்னோட வந்தது கொண்டிருக்கிறது அவனது இதயம். முதட்டோரம் புன்னகை தங்கி இருந்தது. பஸ் குமரி மாவட்டத்தை சுற்றி கொண்டிருந்தது. பத்மநாபபுரம் அரண்மனை முன்னால் வந்து நின்று இளைப்பாறியது. மாணவர்கள் இறங்கி சோம்பல் முறித்தார்கள். அனைவருக்கும் டிக்கெட் வாங்கப்பட்டு மொத்தமாக அரண்மனைக்குள் நுழைந்தார்கள். விஜிலாவின் மனது கற்பனையில் மிதந்தது. தன்னுடன் பழனியும் வருவதாகவே நினைத்து கொண்டான். அவளது தோழி ரம்யா அவள் தோழி கை போட்டபடி நடந்தாள். அது பழனியின் கைகள் என்றே கற்பனை செய்தாள். சம்பந்தமில்லாமல் அவள் சிரித்தது ரம்யாவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. என்னடி நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டே வர? நீ சிரிக்கிற அளவுக்கு நாங்க யாரும் ஜோக் சொல்லலையே. ஒண்ணும் இல்லை என்று சமாளித்தாள் விஜிலா. பழனி நினைவுகள் அவளை பாடாய் படுத்தியது. மதியம் 1 மணிக்கு எல்லோரும் அரண்மனை சுற்றி பார்த்து விட்டு வெளியே வந்தார்கள். அங்கிருந்த ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு பஸ்ஸில் ஏறி அமர பஸ் திருப்பரப்பு நோக்கி பயணமானது. திருப்பரப்பில் போட்டிங் போய்விட்டு குளியல் முடித்து திரும்பிய போது ஒரு நாள் பிக்னிக் இனிதே முடிந்திருந்தது. பஸ் திருநெல்வேலி பழையப்பேட்டையில் இருக்கும் ராணி அண்ணா கல்லூரிக்கு வந்து சேர்ந்த போது இரவு மணி 7 இருந்தது. அங்கிருந்த அனைவரும் அவரவர் வீடுகளுக்கு பிரிந்து சென்றனர். வீடு திரும்பிய விஜிலாவுக்கு பழனியும் கூட வருவது போல ஒரு உணர்வு. அன்று இரவு நகரம் மறுத்து அடர்ந்திருந்தது போல அவள் உணர்ந்தாள். அவளது தூக்கம் அவளை விட்டு விலகி நின்று வேடிக்கை காட்டியது. காலை நடந்த நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக வந்து விழ ஆரம்பித்தது. நினைக்க நினைக்க மனம் உற்சாகத்தில் துள்ள தூக்கம் துரத்தப்பட்டது. விடியற் காலை 5 மணிக்கு மேலதான் லேசாக கண்ணயர்ந்தாள். 2 நாட்கள் கழிந்திருந்தது. பழனி நினைவுகள் அவளை வட்டமடித்துக் கொண்டே இருந்தன. அவனை உடனே பார்க்க வேண்டும் போல் மனசு தவித்தது. அவன் என்னென்ன அவள் படிக்கும் கல்லூரியின் எதிரில இளநீர் கடை போட்டிருக்கான். 85 கிலோமீட்டர் தூரத்தில் கடை போட்டிருக்கான். நினைத்த மாத்திரத்தில் அவனை பார்க்க முடியுமா? அவன் நினைவுகள் எண்ணி தஞ்சமடைந்து இருப்பது போல் என் நினைவுகள் அவனிடம் தஞ்சமடைந்திருக்குமா? அவனை பொறுத்தவரையும் தினமும் வந்து செல்லும் ஒரு சுற்றுலா பயணி நான். அவன் மனதில் நான் அடைக்கலமாக வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் மனது ஏன் அவனே நினைத்துக் கொண்டிருக்கிறது என விஜிலா குழம்பினாள். கல்லூரியில் தனது தோழி ரம்யாவை சந்தித்தாள். பிக்னிக் போயிட்டு வந்ததிலிருந்தே மனசு ஒரு மாதிரியே இருக்கு.
இருக்கும் இருக்கும், மனசு இங்க வச்சிருந்தா தானே. அதத்தான் கன்னியாகுமரியிலே கழட்டி விட்டுட்டு வந்துட்டியே. கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, இது பெரிய தங்கமல ரகசியம். நீ அவன் மேல வலிஞ்சு வலிஞ்சு விழுந்தப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசு உன்கிட்ட இல்லைன்னு. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குடி. இருக்கும் இருக்கும், அதுக்கு அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட தான் இருக்கணும். அவனை உடனே பார்க்கணும். நாளைக்கு காலேஜ் கட் அடிச்சிட்டு நாம 2 பேரும் கன்னியாகுமரி போயிட்டு வந்துடலாமா? நான் வரமாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வாயேண்டி. என்னால முடியாது. என்னாலையும் அவனை பார்க்காம இருக்க முடியாது. நீ என்னமோ பண்ணு, ஆனா நான் வரமாட்டேன். சரி, நானே போயிட்டு அவனை பார்த்து என் காதல சொல்லிட்டு வந்துறேன். நீ ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். சரி போ, எனக்கு என்ன. விஜிலா முகத்தை திருப்பிக் கொண்டு வகுப்பறைக்கு நடந்தாள். மறுநாள் காலை 8 மணிக்கு கல்லூரி புறப்படுவது போல் புறப்பட்டு நெல்லை தனியார் பஸ் நிலையம் வந்து நாகர்கோவில் செல்லும் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ஏறி அமர்ந்த போது மணி 9 ஆகியிருந்தது. நாகர்கோவில் சென்று சேர 1.25 மணி நேர பயணம். அங்கிருந்து கன்னியாகுமரி செல்ல 1 மணி நேர பயணம். பழனியை பார்த்துவிட்டு மதிய லஞ்ச் முடித்துவிட்டு 2 மணிக்கு பஸ் ஏறினால் 3 மணிக்கு நாகர்கோவில் வந்து சேரலாம். எப்படியும் 4:30 மணிக்குள் திருநெல்வேலி வந்து சேரலாம். அவள் நம்பிக்கையோடு அமர்ந்திருந்தாள். அவள் கன்னியாகுமரி வந்து சேர்ந்த போது மணி 11 ஆகியிருந்தது. பழனியை பார்க்கும்போது மகிழ்ச்சியில் பஸ் நிலையம் விட்டு இளநீர் கடை நோக்கி நடந்தாள். பழனியை பார்த்து கடந்த தினங்களில் தான் பட்ட அவஸ்தைகளை ஒன்று விடாமல் அவனிடம் சொல்ல வேண்டும். தான் அவனை காதலிக்கும் விஷயத்தை எப்படியாவது அவனிடம் சொல்ல வேண்டும். அவள் கடையை நிமிர்ந்து பார்த்தாள். பழனி அங்கில்லை. அவனுக்கு பதிலாக 70 வயது பாட்டி நின்றிருந்தாள். அவள் முகம் சுருங்கியது, நடை தளர்ந்தது. கடைக்குள் இருக்கக்கூடுமோ என்ற நப்பாசையோடு நடந்தாள். பாட்டி, பழனி எங்க? அவன் தோட்டத்துக்கு இளநீர் வாங்க போயிருக்கான். எப்போ வருவாரு? சாயங்காலம் ஆகுமாம். ஏன் கேக்குற? சாயங்காலம் ஆகுமா? நான் பழனிய பாக்கிறதுக்காக திருநெல்வேலில இருந்து வர்றேன். மதியத்துக்குள்ள கிளம்பி போயணும். கொஞ்சம் போன் பண்ணி வர சொல்ல முடியுமா? என்ன விஷயமா பார்க்கணும்? அத பழனி கிட்டதான் சொல்ல முடியும். போன் பண்றீங்களா ப்ளீஸ்? பாக்கியம் பாட்டி அவளை ஒரு மாறியாக பார்த்துவிட்டு தனது அலைபேசியிலிருந்து அழைப்பு விடுத்தாள். அது அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியா என்று சொல்லவே மறுபடியும் டயல் செய்ய அதே குரல் திரும்ப கேட்டது. லைன் கிடைக்கலாமா என சலித்தபடி சொன்னால் பாக்கியம் பாட்டி. போன் நம்பர் கொடுங்க, நான் ட்ரை பண்றேன் என விஜிலா அவனது நம்பரை கேட்டு வாங்கி டயல் செய்தாள். அவளது அழைப்புக்கும் நாட் ரீச்சபிள் என்று சொல்லவே சலித்துக் கொண்டாள். இப்ப என்ன பண்றது என அவள் குழம்பினாள். அவனை பார்க்காமல் திரும்பினால் அதைவிட கொடுமை வேறில்லை. அவனை சந்தித்து அவளது காதலை சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை. அவனை கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட்டேன் என்ற மகிழ்ச்சியில் புறப்படலாம். ஆண்டவாம், அவனை கொண்டு வந்து காட்டு என்று எல்லா தெய்வங்களுக்கும் வேண்டுதல் வைத்தாள். பாட்டி, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டுமா? சரி தாயி, ஏன் வெயில நிக்கிற? உள்ள வாமா என பாக்கியம் பாட்டி உள்ளே அழைக்க கடைக்குள்ளே வந்தாள். 3 புறமும் தென்னங்கீற்றுகள் வேயப்பட்டிருந்த அந்த குடிசையின் உள்ளே மணல் நிறைந்து கிடந்தது. அன்று இந்த குடிசையின் உள்ளே பழனி படுத்திருந்தான். திருடன் துரத்திய போது ஆவேசமாய் ஓடி இந்த குடிசைக்குள் நுழைந்து பழனியின் கால்களை மிதித்தேன். அந்த இடத்தை பார்க்க பழனி அந்த இடத்தில் படுத்திருப்பது போல ஒரு உணர்வு தோன்ற இதழ்கள் லேசாய் புன்னகை சிந்தியது. பாக்கியம் பாட்டி பச்சை ஓலையில் முடைந்த தென்னங்கீற்று ஒன்றை எடுத்து மணல் மீது போட்டாள். பச்சை ஓலையில் முடைந்த அந்த தென்னங்கீற்றில் அமர்ந்த போதும் வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருந்தது. தென்னங்கீற்று ஓலையில் இருந்தபடியும் தனது அலைபேசியில் பழனி எண்களை சேமித்துக் கொண்டாள். ஒரு முறை கூட அவனுக்கு டயல் செய்தாள். அது நாட் ரீச்சபிள் என்ற பழைய பல்வினையே பாடியது. கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தாள். கடந்த சில தினங்களாக அவளை விட்டு விலக்கியிருந்த தூக்கம் மெல்ல வந்து கூடியது. கண்கள் சொருகம் அப்படியே தென்னங்கீற்று ஓலையில் சரிந்து தூங்கி போனாள். மணி 3:30 ஆகியிருந்தது. பாக்கியம் பாட்டிக்கு அவள் தூக்கத்தை கலப்பதாக வேண்டாமா என்ற யோசனையில் இருந்தாள். பழனியின் அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது ரிங் போனது. டே பழனி, உன்னை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கடா. பார்க்க லட்சணமா இருக்கிறா. அவ திருநெல்வேலில இருந்து வந்ததா சொன்னா. எதுக்காக என்ன பார்க்கணுமாம்? தெரியலடா, உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிச்சு. நானும் கடைக்குள்ள வந்து உட்காருன்னு சொன்னேன். அந்த பொண்ணு தூங்கிட்டா. நீ உடனே புறப்பட்டு வா. ஏ பாட்டி, அவ தூங்கினா அப்படியே விட்டுறதா? எழுப்பி கிளம்பி போக சொல்லு. நான் வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும். அவளை பார்த்தா பாவமா இருக்கு. எதுக்கும் நீ சீக்கிரமா வந்து அவளை பார்த்துட்டு வழி அனுப்பி வைக்கிறேன் என்றார். ஏ பாட்டி, முட்டாள்தனமும் வளராத. அந்த பொண்ணை எழுப்பி அனுப்பி வச்சிடு. சரிடா, அவளை எழுப்புறேன், அனுப்பியும் வச்சுறேன், போதுமா? சரி, போனை வைக்கிறேன் என பாக்கியம் பாட்டி அலைபேசியை துண்டித்தாள். பாட்டிக்கு ஏனோ அவளை தூக்கத்திலும் எழுப்ப மனசு வராமல் அப்படியே விட்டுவிட்டாள். மணி 4:30 ஆனது. விஜிலா கண் விழித்து அலைபேசி நேரம் பார்த்து அதிர்ந்தாள். சட்டென்று தென்னங்கீற்று ஓலையிலிருந்து எழுந்து உடம்பிலும் உடையிலும் ஒற்றியிருந்த மணல்களை தட்டி விட்டு பாக்கியம் பாட்டியை பார்த்தாள். ஏன் பாட்டி, என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல?
மணி 4:30 தாண்டிடுச்சு. இனி நான் எப்ப திருநெல்வேலிக்கு போய் சேருவேன்? வீட்டில் அம்மா அண்ணா கிட்ட இங்க வர்ற விஷயத்த சொல்லல. காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணுவேன்? பழனி வரலையா? இன்னும் வரலம்மா. அவன்கிட்ட பேசுறேன். அவன் உன்னை எழுப்பி போக சொன்னான். நான் தாம்மா தூக்கத்துல இருந்து உன்னை எழுப்ப பிடிக்காம எழுப்பாமலே விட்டுட்டேன் என பாக்கியம் அசடு வளைந்தாள். விஜிலா தரையில் உட்கார்ந்து தலை குனிந்தபடி இருந்தாள். அவள் கண்கள் நிறைந்தது. ஆசையோட பார்க்க வந்த பழனியும் பார்க்க முடியல. நேரமும் தாமதமாகிவிட்டது. அம்மா அலைபேசியில் விசாரிப்பாள். அவனிடம் என்ன பதில் சொல்லி சமாளிப்பது? அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்பானே. இப்ப நான் என்ன செய்வேன்? அவள் மனம் குழம்பியிருந்தது. முழுக்க நனைந்தாகிவிட்டது. இனி எதற்கு முக்காடு? வருவது வரட்டும். அவனை பார்த்துவிட்டுதான் செல்வேன் என்று பிடிவாதமாக இருந்தாள். மணி 5 ஆகியது. வழக்கமாக 4:30 மணிக்கெல்லாம் கல்லூரி முடிந்து வீடு திரும்பும் விஜிலா மணி 5 வந்து சேரவில்லை. அவளது அம்மா அனுஷியா விஜிலாவின் அலைபேசிக்கு டயல் செய்தாள். அம்மாவின் அழைப்பு எதிர்பார்த்ததான். எடுத்து பேசினாள். அம்மா, நான் ஃப்ரெண்ட் ரம்யா கூட அவ வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் அவ கூட தங்கிட்டு நாளைக்கு காலேஜ் வந்துடுறேம்மா. என்னடி புரியாம பேசுற? வயசு பொண்ணு, மத்தவங்க வீட்டுல எல்லாம் போய் நிக்கலாமா? இதுல வீடு வந்து சேர வழிய பாரு. அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவன் வீட்டுல நிக்கிறேன். இனிமே யார் வீட்டுக்கும் போக மாட்டேம்மா, ப்ளீஸ்மா. என்ன சம்மதிக்க வச்சுட்ட. என் மகன் வந்து கேட்டா அவனை எப்படி சமாளிப்பேன்? அவனுக்கு எல்லாத்துலயும் சந்தேகம். அவன் வேலை அப்படி சந்தேகப்பட வைக்குது. இன்னைக்கு நைட் டியூட்டினா பிரச்சனை இல்லை, சமாளிக்கலாம். ராத்திரி வீட்டுக்கு வந்தா உன்னை கேட்பானே, நான் என்னடி பதில் சொல்லுவேன் என அனுஷியா அங்கலாய்த்தாள். அம்மா, எப்படியாவது சமாளிமா, ப்ளீஸ்மா. சரி, முயற்சி பண்றேன் என அலைபேசியை துண்டித்தாள் அனுஷியா. பெருமூச்செறிந்தாள் விஜிலா. வீட்டின் முன்பு ஜீப் வந்து நிற்க, ஜீப்பை விட்டு மிடுக்காய் இறங்கி வந்தான் இன்ஸ்பெக்டர் இந்திரஜித். 6 அடி உயரத்தில் அம்சமாக இருந்தான். விரிந்த மார்புகள், சுருங்கிய வயிறு. டியூட்டி நேரம் முடிந்தால் ஜிம் தான் அவனது உலகம். உடலை வருத்தி கடின உடற்பயிற்சி செய்தல் அவன் சொல்படி கேட்டது அவனது உடல். கைகளின் மசில்கள் விரிய விரிய காப்பு சட்டையின் கைப்பகுதி பெரிதாகவே தைக்க சொல்லி அளவு கொடுப்பான். மிருமாண்டி கமல் போல் மீசிய நீல கிருதாவோடு இணைத்திருந்தான். அரிவாள் வெட்டுக்கு பிரபலமான திருநெல்வேலி ஏரியாவுக்கு ஏற்றார் போல் இன்ஸ்பெக்டர் இந்திரஜித் தன்னை மாற்றிக்கொண்டதால் தான் பலருக்கும் அவன் பிரம்மாண்ட தோற்றம் மீது பயம் வந்தது. வீட்டு ஹாலிங் பெல்லை அழுத்த அனுஷியா வந்து கதவை திறந்தாள். இந்திரஜித்தை பார்த்ததும் அவள் முகம் சுருங்கியது. வாப்பா, இன்னைக்கு நைட் டியூட்டி கிடையாதா? கம்மியா குரலில் கேட்டாள் அனுஷியா. என்னம்மா, என்னைக்குமே நைட் டியூட்டி இருக்கும். மாறி மாறதானமா வரும். காஃபி போட்டு கொண்டு வரேன். வேணாம், குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் போட்டா போதும். தங்கச்சி விஜிலா படிக்கிறாளா இல்ல செல்ல நோண்டிக்கிட்டு இருக்காளா? அவன் வீட்டுல இல்லப்பா, ஃப்ரெண்டு ரம்யா வீட்டுக்கு போயிருக்கா. ஏதோ அசைன்மெண்ட் 2 பேரும் ஒன்னா இருந்து தயார் பண்றாங்களாம். முகத்தில் பயம் படப்பட வார்த்தைகள் தடுமாற்றத்துடன் வந்து விழுந்தது. என்னம்மா நீ, வயசு பொண்ண ராத்திரி வேற வீட்டுக்கு தங்க வைக்கிற அனுமதிக்கிற? புதுப்பட்டில இருக்கிற பாலசிங் மக ரம்யா தானே? நான் போய் கூட்டிட்டு வரேன். அவ ஃப்ரெண்டு வீடுதான்ப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவ தங்கிட்டு வரட்டுமே. அவளை நீ கூப்பிட போனா ரம்யா வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? பொறுப்பான அண்ணன்னு நினைப்பாங்க. அவகிட்ட போன் பண்ணி பேசுப்பா. அவ என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. நேர்ல போய் நின்னாதான் என் கூட வருவா. இந்திரஜித் புதுப்பேட்டையில் இருக்கும் ரம்யான் வீட்டுக்கு சாதாரண உடையில் வந்து சேர்ந்தான். வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா என ரம்யா புன்னகைத்தபடி வரவேற்றாள். நல்லா இருக்கேன். விஜிலாவை கூப்பிடு, உடனே கிளம்பணும். விஜிலாவா? அவ இங்க வரலையே. என்ன சொல்ற? அவ வரலையா? அவ உன் வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னா. இல்லனா, அவ இங்க வரல. இருமா, போன்ல பேசுறேன்னு சொல்லிவிட்டு தனது அலைபேசியிலிருந்து அழைப்பு விடுத்தான். சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. கடுப்பானான் இந்திரஜித். போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சாயங்காலம் எத்தனை மணிக்கு காலேஜ் விட்டு கிளம்புனா? சாரி அண்ணா, அவ இன்னைக்கு காலேஜுக்கே வரல. கேட்ட இந்திரஜித்தின் புருவங்கள் விரிந்தன. தன் தங்கை விஜிலா ஏதோ தவறு செய்கிறாள் என்பதை உணர்ந்தான். வீட்டுல காலேஜுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்கிறா. இது வரைக்கும் வீடு திரும்பல. ஒண்ணு அவ யாரையாவது விரும்பி இருக்கணும். அவன் கூட ஓடி போயிருக்கணும். சொல்லு ரம்யா, அவளுக்கு யாரு மேல காதல் இருந்துச்சா என ரம்யாவுக்கு உதறல் எடுத்தது. அவள் முகம் மாறியது. உங்ககிட்ட எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுமா. அண்ணா, போன வாரம் கன்னியாகுமரிக்கு பிக்னிக் போயிருந்தோம். அங்க வச்சு ஒரு எள்நீர் கடைக்காரனா பார்த்தா. அவன் மேல விஜிலாவுக்கு காதல் வந்தது. அது அவன்கிட்ட சொல்றதுக்கு போவேன்னு சொன்னான். ஒருவேளை அங்கதான் போயிருப்பாளோன்னு நினைக்கிறேன். ரம்யா எல்லா விவரங்களையும் ஒன்றி விடாமல் சொன்னாள். கதை அப்படி போகுதா? நான் பாத்துக்கிறேன், வரேம்மா. அவன் அங்கிருந்து புறப்பட்டான். தன் தங்கை மீது வைத்திருந்த அளவு கடந்த பாசம் எல்லாம் இப்பொழுது கோபமாக மாறியது. ஒரு நாள் பார்வையில் காதலா? காலம் ரொம்பதான் கெட்டு போய் கிடக்கு. கோபத்தில் ஜீப்பை வீட்டை நோக்கி தாறுமாறாக ஓட்டினான். ஆட்டோவில் இளநீர் குலைகளை பின் இருக்கையில் நிறைந்து முன் இருக்கையில் டிரைவர் இருக்கையில் ஓரத்தில் அமர்ந்தபடி வந்து சேர்ந்தான் பழனி. ஆட்டோ நின்றதும் பின் இருக்கையில் இருந்த இளநீர் குலைகளை தூக்கி கொண்டும் கடைக்கு நடந்தான் பழனி.
அவன் வருவதை பார்த்ததும் கடையிலிருந்து வெளிப்பட்டு எதிரே வந்து நின்றாள் விஜிலா. பழனி அவளை பார்த்ததும் இளைஞர் குடை தரையில் வைத்தாள். நீ இன்னும் கிளம்பலையா? பாட்டி பாட்டி என உறக்க சத்தமிட்டு குரல் எழுப்பினாள் பழனி. பாக்கியம் தயங்கியபடி கடையை விட்டு வெளியே வந்து நின்றாள். இவ இங்கிருந்தே வந்தேன்னு சொன்னா பாட்டி. திருநெல்வேலியிலிருந்து. பாட்டி உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அவ்வளவு தூரத்துல இருந்து வந்த பொண்ண சீக்கிரமா அனுப்பி வைக்காம அவ கூட பேச்சுவார்த்தையா நடத்திட்டு இருந்த? இல்லப்பா, அவ தூங்கிட்டு இருந்தா, அதான் எழுப்பல. தூங்கிட்டு இருந்தா அப்படியே விட்டுறதா? அவ தூங்குன இடம் நம்ம கடை. நேரமாக அவளை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாமளும் அதுக்கு பொறுப்பாகணும். விஜிலாவுக்கு அழுகியே வந்து விட்டது. எத்தனை ஆர்வமாய் பழனியை பார்க்க வந்தேன். அவனை சந்தித்து என் காதலை வெளிப்படுத்த வந்தேன். இப்படி இரக்கமே இல்லாமல் துரத்துகிறானே. இவன் இத்தனை இதயம் இல்லாதவனா? அப்படியென்றால் எதற்காக என்னை திருடமிருந்து காப்பாற்ற வேண்டும்? நான் மயங்கி சரிந்த போது எதற்காக என்னை தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல வேண்டும்? அவன் தொட்டு தூக்கிய கைகளால் என் கழுத்தில் தாலி கட்ட விரும்பிய தவறா? அவனை காதலிக்க நினைத்த தவறா? அவள் மனதிற்குள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழும்பின. இத பாருங்க, நீங்க என்ன திருடங்கிட்ட இருந்து காப்பாத்தினப்போ எனக்கு உங்க மேல எதுவும் தோணல. நான் மயக்கமானப்போ என்னை தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு ஓடுனீங்களே, அப்பதான் எனக்கு உங்க மேல காதல் வந்தது. உங்களை பார்க்காம என்னால தூங்க முடியல, இருக்க முடியல. உங்களை நேர்ல பார்த்து என் காதலை சொல்லணும்னு வீட்டுல கூட சொல்லாம வந்தேன். வந்த இடத்தில் அசந்து தூங்கிட்டேன். இப்ப என்னால வீட்டுக்கும் போக முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். நீங்க என்னடான்னா என்ன திட்டுறீங்க. துரத்துல இருந்தே குறியா இருக்கீங்க. நான் இந்த கடல்ல விழுந்து சாக போறேன். நாளைக்கு என் உடல் இந்த கன்னியாகுமரி கரையில கரை ஒதுங்கும். அப்ப பார்த்து பரிதாபப்படுங்க. நான் வரேன். அவசரமாய் சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தாள். எத்தனை பேர் இது மாதிரி கிளம்பியிருக்கீங்க? ஒருத்தனை ஒரு நாள் பார்த்தா போதும் உடனே காதலிக்க துணிஞ்சிடறதா? நிறைய பொண்ணுங்க செய்யற தப்பானதை நீயும் செஞ்சிருக்க. சினிமா நடிகரை பாக்குறதுக்கு வீட்டுல சொல்லாம கொள்ளாம சென்னைக்கு ஓடுறது. ஒரு நாள் ஒருத்தனை ஒரு இடத்துல பார்த்தா அவனை பாக்குறதுக்கு வீட்டுல சொல்லாம கொள்ளாம ஓடி வர்றது. வீட்டுல வயசு பொண்ணு காணலாம், எப்படி பதறுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா? வாழ்க்கை மேல ஒரு புரிதல் இல்லாம ஆவுன உடனே தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றது அசிங்கமா இல்ல? முதல்ல உன் வீட்டுல நீ எங்க இருக்கிறங்கிற உண்மைய சொல்லு. அதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருப்ப? நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு போய் தானே சொல்லியிருப்ப. விஜிலா தலை குனிந்தான். உன் அம்மா போன் நம்பர் கொடு. நீ இங்க பத்திரமா இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட பாட்டியை விட்டு சொல்ல வைக்கிறேன். அவள் தலை குனிந்தபடி நம்பரை சொல்ல பழனி அவனது அலைபேசியிலிருந்து அழைத்தான். ரிங் போனது பாட்டியிடம் கொடுத்தான். ஹலோ, என் பேரு பாக்கியம். நான் கன்னியாகுமரியிலிருந்து பேசுறேன். உங்க பொண்ணு விஜிலா இங்கேதான் இருக்கா. இப்ப சாயங்காலம் ஆச்சு. அவளை ஒத்தையில அனுப்பி வைக்கிறது சரியில்லை. நாளைக்கு காலைல அவளை அனுப்பி வைக்கிறேன். ஒரு நிமிஷம் உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க. இந்த பேசி என பாக்கியம் அலைபேசியை விஜிலாவிடம் நீட்ட அவள் வாங்கி காதில் வைத்தா. அம்மா, உன்கிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடுமா. நான் இன்னைக்கு பாட்டி கூட தங்கிட்டு நாளைக்கு வந்துறேன். அனுஷாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியாம ஸ்தம்பித்து நின்றாள். ஜீப்பை நிறுத்திவிட்டு வேகமாய் வீட்டுக்குள் வந்தான் இந்திரஜித். அம்மா, விஜிலா ரம்யா வீட்டுக்கு போகலாமா? காலேஜ் போறேன்னு போய் சொல்லிட்டு அவ கன்னியாகுமரியில இளநீர் விற்கிற ஒரு பையில பார்க்க போயிருக்கா. ரம்யா எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. வார்த்தைகள் ஆக்ரோஷமாய் வந்து விழுந்தன. கன்னியாகுமரியில இப்ப எனக்கு ஒரு போன் வந்துச்சு. ஒரு பாட்டி பேசினாங்க. அவ அங்க பத்திரமா இருக்கலாம். நாளை காலை கிளம்பி வந்துருவாளாம். உன் போனை கொடு. பாக்கியன் போனை கொடுக்க அதில் வந்திருக்கும் இன்கமிங் கால் எண்ணை மனதிற்குள் பதிவு செய்து தனது அலைபேசி இருந்த அந்த எண்ணுக்கு டயல் செய்தான். பழனி போனை எடுத்தான். நான் விஜிலோட அண்ணன் பேசுறேன். பக்கத்துல விஜிலா இருந்தா கொடுங்களேன். நான் இப்ப கடையில இருக்கேன். அவன் என் பக்கத்துல இல்ல. பாட்டியோட வீட்டுல இருக்கா. நாளை காலைல அவளை பத்திரமா பஸ் ஏத்தி விட்டுறேன். வேணாம், உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. இன்னைக்கு ராத்திரியே வந்து அவளை அழைச்சிட்டு போயிறேன். ஓகே, தாராளமா வந்து வந்து கூட்டிட்டு போங்க. அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்றேன். நீங்க கன்னியாகுமரி வர்றதுக்கு முன்னாடி இந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்க. நானும் பாட்டியும் அவளை கூட்டிட்டு என் கடைக்கே வந்துடுறோம். ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். அலைபேசி துண்டிக்கப்பட்டது. நல்ல வேளை அவன் அண்ணன் இன்னைக்கே வந்துட்டு கூட்டிட்டு போக போறான். மடியில இருக்கிற நிரப்பம் இறக்குன மாதிரி ஆச்சு. தனக்குத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொண்டான் பழனி. அரை மணி நேரம் கழிந்திருந்தது. பழனி இளநீர் குளியலை கடைக்குள் எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தான். 3 பேர் அவனது கடைக்கு வந்தார்கள். இளநீர் வேணும், கிடைக்குமா? ஓ, கிடைக்கும். ஆளுக்கு ஒண்ணு கொடுங்க. பழனி உள்ளே எடுத்து வைத்த இளநீர் குளிர்ந்து 3 இளநீரை வெட்டி சீவி கொடுத்தான். இளநீர் ரொம்ப டேஸ்டா இருக்கும், இன்னொன்னு கூட வெட்டு. சரிங்க என்று சொல்லிவிட்டு பழனி மீண்டும் 3 இளநீர் கைகளை கொடுத்தான். அவர்கள் அதை குடித்துவிட்டு ஏப்பம் விட்டபடி அவனையே பார்த்தபடி நின்றார்கள். மொத்தம் 6 இளநீர், 300 ரூபாய் ஆச்சு. நாங்க எங்க என்ன சாப்பிட்டாலும் காசு கொடுக்கிற பழக்கமே கிடையாது. வரட்டா? ஹலோ, இது ஒண்ணும் ஓசி கடை கிடையாது. நாங்களும் தோட்டத்துல காசு கொடுத்துதான் வாங்கி வந்து வியாபாரம் பண்றோம். காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. இதோட காசை கொடுக்கலாம்னா இடத்த காலி பண்ண முடியாதாம்ல. முதல்ல உன்னை காலி பண்றேன் என்று சொல்லிவிட்டு பழனி முகம் நோக்கி குத்திவிட அவன் சற்று விலகி அவனது மூக்கின் மீது பலமாய் குத்தினான்.
மூக்கு பாலம் உடைந்த ரத்தம் கொட்டியது. மீதி 2 பேரும் ஒன்று சேர்ந்து பழனியை தாக்க அவன் ஒவ்வொருவரையும் பந்தாடினான். அடிப்பட்ட வழியில் தளர்ந்து விழுந்தவள் சட்டையை இறுக்கமாக பிடித்தான். யாரா நீங்களாம் என கேட்டான் பழனி. யான்னு தெரியல, உன்னை தீர்த்து கட்ட திருநெல்வேலில இருந்து ஒரு கொட்டேஷன் வந்தது, ஏத்துக்கிட்டோம். நீ எங்களை விட கில்லாடியா இருக்கிற. என்னை தீர்த்து கட்ட சொன்னவோட போன் நம்பர் கொண்டா. பழனி ஆக்ரோஷமாய் கேட்டான். அவர்கள் நம்பரை கொடுக்க அதை தனது அலைபேசியில் தயவுசெய்ய அது சற்று நேரத்துக்கு முன்னால் வந்த விஜிலாவின் அண்ணன் எண்ணாக இருந்தது. நீதான் கொட்டேஷன் கொடுத்தவனா? மனதிற்குள் கருவி கொண்டான் பழனி. அடிப்பட்ட 3 பேரும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடினார்கள். பழனி வீட்டிற்கு நடந்தான். 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த வாடகை வீட்டில் பாட்டி பாக்கியம் எத்தோட ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் விஜிலா. என்ன பாட்டி, விஜிலா ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆமாப்பா, இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டாளா? நீ வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து சாப்பிடலான்னு சொன்னான். நான் குளிச்சிட்டு வர என பழனி குளியலவே நோக்கி நடந்தான். அவன் குளித்து முடித்து திரும்பியதும் தரையில் பாய் விரித்து மூவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். பாக்கியம் பாட்டி சூற மீன் வாங்கி அதில் கொடம்புளி போட்டு சமைத்திருந்தாள். ஐஸ் மீன் சாப்பிட்டு பழகி போன விஜிலாவுக்கு ஐஸ் போடாத கரைமணி மீன் வலையோடு இழுத்து வந்து கரை சேர்ந்ததும் நீளம் போட்டு விற்பனை செய்ய 1 மணி நேரத்தில் சந்தைக்கு விற்பனை வந்த மீனை வாங்கி குழம்பி வைத்தால் அதன் ருசியே தனி. மீன் சோறை விஜிலா ரசித்து சாப்பிட்டாள். அவள் சாப்பிடும் அழகை ஓரக்கனால் ரசித்தான் பழனி. அவள் சாப்பிட்டு முடிந்து கை அளந்து விட்டு வந்தாள். சரி, ரெடியா இருந்துக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அண்ணன் உன்னை அழைச்சிட்டு போக வந்துடுவான். என்னப்பா சொல்ற? ஆமா பாட்டி, எனக்கு போன் பண்ணிருந்தான். இவளை நாளைக்கு காலையில பஸ் ஏத்தி வரேன்னு சொன்னேன். அவன் கேட்கல. இன்னைக்கே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். சரி, வந்து கூட்டிட்டு போன நானும் சொன்னேன். கேட்ட விஜிலாவுக்கு அள வேண்டும் போல் தோன்றியது. இன்றிரவு பாட்டியோடு தங்கிவிட்டு செல்லலாம் என்று நம்பி இருந்தவளுக்கு அவளது அண்ணன் வருகிறான் என்று செய்தி கேட்டதும் நகர்ந்து போனாள். பழனி மீது தன் கொண்ட காதல் அவ்வளவுதானா? பழனிக்கும் தன் மீது துளியும் காதலில்லை. என்ன தூரத்திலாவது துரத்துவதிலே இருக்கிறான். அண்ணனோடு போய்விட்டால் பழனி மறந்துவிட வேண்டியதான். கவலையோடு காத்திருந்தாள் விஜிலா. பழனியின் அலைபேசி அடித்தது. இந்திரஜித் அழைத்திருந்தான். இன்னும் 10 நிமிஷத்துல நான் கன்னியாகுமரி வந்துடுவேன். கன்னியாகுமரி பார்க்க பக்கத்துலதான் என் இளநீர் கடை இருக்கு. நாங்க அங்க வெயிட் பண்றோம், நீங்க வாங்க. ஓகே என அலைபேசி துண்டிக்கப்பட்டது. சரி, கிளம்பு, உன் அண்ணன் பக்கத்துல வந்துட்டான். பாட்டி, நீங்களும் கூட வாங்க. மூவரும் இளநீர் கடைக்கு வந்தார்கள். ஏப்பா பேச மாட்டேங்கிற? விஜிலாவிடமிருந்து பதில் இல்லை. உன்னை பார்த்தா பணக்கார வீட்டு குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியல. நானும் என் பேரனும் அன்னாடம் காட்சிங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. உன் மனசுல ஏதாவது ஆசை இருந்தா அதையெல்லாம் விட்டுடுமாம். இனிமே இது மாதிரி வீட்டுல சொல்லாம கொள்ளாம அவனை பார்க்கணும் ஓடி வந்துடாது. அதுக்கும் அவளிடம் பதிலே. அவள் முகம் இறுகியே இருந்தது. பாக்கியம் விஜிலாவும் கடைக்கில் அமர்ந்திருக்க பழனி வெளியில் நின்றபடி ஜீப் வருகிறதா என்று பார்த்தான். ஜீப் வந்து நின்றது. இந்திரஜித் இறங்கி நடந்தான். வாங்க, இதுதான் நம்ம கடை. உங்க தங்கச்சியும் என் பாட்டியும் உள்ளதான் இருக்காங்க. பாட்டி குரல் தந்தான் பழனி. பாக்கியம் விஜிலாம் கடையை விட்டு வெளியே வந்தார்கள். விஜிலாவை கோபமாய் வேகமாய் நடந்து ஜீப்பில் ஏறிக்கொண்டார். இந்திரஜித் ஜீப்பில் ஏறி அமர்ந்தான். சாவியை நுழைத்து ஸ்டார்ட் செய்தான். 1 நிமிஷம் என்று குரல் கொடுத்தான் பழனி. உங்க தங்கச்சி ஏதோ ஒரு வேகத்துல என் மேல ஆசைப்பட்டு பஸ் ஏறி என்னை பார்க்க வந்துட்டா. என்னை காதலிக்கிறதா சொன்னான். என் இடத்துல வேற யார் இருந்தாலும் அவ காதலை ஏத்துக்கிட்டு அவ கூட குடும்பம் நடக்கத்தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி செய்யல. அவளை திட்டிட்டு என் பாட்டியை விட்டு இவளை காணலேன்னு பதறி போய் இருக்கிற உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி உங்களை பொண்ணு இங்க பாட்டி கூட பத்திரமா இருக்கா, நாளைக்கு காலை அவளை அனுப்பி வச்சிருன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கேவலமான உங்க புத்தியை பயன்படுத்தி என்னை போட்டு தள்ளுறதுக்கு இந்த ஊர் ரவுடிகளை ஏற்பாடு பண்ணீங்க. ஹலோ மிஸ்டர், எந்த பொண்ணுக்கும் புத்திமதி சொன்னேன்னா அதே பொண்ணை அதான் அவங்க தங்கச்சியை இந்த நிமிஷத்துல இருந்தே காதலிக்கிறேன். உன்னால முடிஞ்சா எங்க காதல தடுத்துப்பாரு. விஜிலா, உன் போன் நம்பர் என்கிட்ட இல்ல. ஆனா என் போன் நம்பர் உன்கிட்ட இருக்குன்னு பாட்டி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காம எனக்கு கால் பண்ணு. கேட்ட இந்திரஜித்துக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நக்கலாக சிரித்தான். அவன் எதுவும் பேசாமல் ஜீப்பை திருப்பினான். விஜிலாவின் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. எங்கிருந்தான் வந்து இறங்கிறதோ தெரியவில்லை. அவள் முகம் பிரகாசமானியது. ஜீப் நகர்ந்தது. பழனியின் அலைபேசியில் ஐ லவ் யூ என்ற குறுஞ்செய்தி ஓசையுடன் வந்து விழுந்தது. விஜிலா அனுப்பியிருந்தாள். இளநீர் கடையை திறந்து வைத்த காலை நேரம். வாடிக்கையாளர்கள் யாருமின்றி இருந்த நேரத்தில் பழனியின் அலைபேசி சிறு இசை எழுப்பியது. டிஸ்பிளேயில் விஜிலா என்று காட்டியது. எடுத்து ஹலோ சொன்னான். என்ன பண்ற? கடையில தான் இருக்கேன். மறுபடியும் உன்னை பார்க்கணும் போல இருக்கும். ஐயோ, கிளம்பி வந்துடாத. அப்புறம் உன் அண்ணன் அடியால அனுப்பி வச்சிட போறான். இல்லைன்னா ஒரு தடவை இங்க வந்து என்னை பார்த்துட்டு போ. சரி, வந்துடுறேன். எப்போ? அடுத்த வாரம். அது வரைக்கும் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. நாளை மறுநாள் வந்துடு. அண்ணன் தென்காசியில் ஒரு மீட்டிங் கிளம்பி போயிடுவான். நாம திருநெல்வேலியில் சந்திக்கலாம். எதுக்கு திருநெல்வேலி? நம்ம குற்றாலம் போலாம்.
சரி, குற்றாலமே போகலாம். சந்தோஷத்தில் அலைபேசியை துண்டித்துவிட்டு திரும்பினாள் விஜிலா. பின்னால் இந்திரஜித் எல்லாவற்றையும் கேட்டபடி நின்றான். குற்றாலம் போக பிளான் போடுறியா? நீ போக கூடாது. அவனை பார்க்கவும் கூடாது. மீறி பார்த்தா அவ்வளவுதான். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அதைத்தான் ஒரு தடவை அடியால அனுப்பி முயற்சி பண்ணியே முடியலல்ல. இந்திரஜித்துக்கு கோபம் கொப்பளித்தது. சட்டென்று தனது அலைபேசி எடுத்து பழனிக்கு டயல் செய்தான். குற்றாலம் போக பிளான் பண்றீங்களா? மரியாதை என் தங்கச்சியை மறந்துடு. என் தங்கச்சியை காதலிக்கலன்னு உன் வாயால அவகிட்ட சொல்லணும். அது எனக்கு அசிக்கம். உங்க தங்கச்சி கிட்ட என்ன மறந்துட சொல்லுங்க. நான் மறந்துடுறேன் என பழனி நிதானமாக பேசினான். அவனது வார்த்தைகள் கேட்டு இந்திரஜித் மேற்கொண்டு பேச முடியாம சிறிது நேரம் மௌனமானான். அதெல்லாம் முடியாது. குற்றாலத்துக்கு நீ வரக்கூடாது. மறுபடியும் அவளை பார்க்கவும் கூடாது. அவனது வார்த்தைகளில் சீற்றம் மிகுதியாக இருந்தது. முடியாது சார், அவ ஆசைப்பட்டா. அதுபடி நடக்கிறதானே ஆம்பளை கழகு. கேட்ட இந்திரஜித்தின் முகம் மாறியது. தன் பேச்சை கேட்காமல் தன்னிடமே இலக்கரமாக பேசும் பழனியை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கோபம் மூளையில் பதிவானது. நீ சரியான ஆம்பளையா இருந்தா குற்றாலம் வந்து என் தங்கச்சிய சந்திச்சு பாரு. இந்த இந்திரஜித் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சார், சவாலை எதிர்கொள்றது எனக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போன வச்சறேன். குற்றாலத்தை மீட் பண்ணுவோம். இந்திரஜித் ஆடி போனான். இவ்வளவு கண்டித்தும் அவன் சிறிதும் பயப்படாமல் உறுதியாக பேசுகிறானே. நாளை மறுநாள் அவன் வரட்டும். அவனை கைது பண்ணி அவன் மேல திருட்டு வழக்கு போட்டு ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிற அடியில என் தங்கச்சியை மறந்துட்டேன்னு அவன் வாயால சொல்ல வைப்பேன். மனதிற்குள் உரிமை கொண்டான் இந்திரஜித். 3வது நாள் காலை விஜிலா கல்லூரிக்கு போவது போல் கிளம்ப தயாரானாள். இந்திரஜித் தடுக்கவில்லை. அவள் சொன்னபடி தென்காசிக்கு பஸ் ஏறினாள். அவளோடு சேர்ந்து பலரும் பஸ் ஏறினார்கள். கூடவே இந்திரஜித் அனுப்பிய 3 பெண் போலீஸ் புடவை கட்டி சாதாரண பெண்களைப் போல பஸ்ஸில் ஏறி அவளின் அருகில் அமர்ந்தார்கள். இந்திரஜித் ஏற்பாடுகள் எல்லாம் பக்காவாக செய்திருந்தான். அவள் போனில் பேசுவது எல்லாவற்றையும் பக்கத்திலிருந்து கேட்டு வாட்ஸ்அப் மூலம் செய்தி அனுப்ப சொல்லி இந்திரஜித் கட்டளையிட்டிருந்தான். கைப்பையில் திறந்து அலைபேசி எடுத்து பழனிக்கு டயல் செய்தார். எங்க இருக்கிற? நான் சீக்கிரமாவே கிளம்பி குற்றாலம் வந்துட்டேன். நான் இப்பதான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல தென்காசி பஸ்ல ஏறி உக்காந்துருக்கேன். நீ வந்து சேர 2 மணி நேரம் ஆகும். சரி, போன்ல பேச வேணாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இரு. சரி என அவள் அலைபேசியை துண்டித்து விட்டு வாட்ஸ்அப்பை திறந்து மெசேஜ்களை அனுப்பி கொண்டிருந்தாள். பக்கத்தில் இருந்த பெண் போலீஸ் அவளது வாட்ஸ்அப்பை ரகசியமாக படித்தாள். தனது அலைபேசியை உற்று பார்ப்பதைக் கண்டு லேசான சந்தேகம் அவள் மனதில் நிழலாடியது. இந்த பஸ்ஸில் என்ன பின்தொடரத அண்ணன் சொல்லி அனுப்பியிருப்பானோ? அதை உறுதிப்படுத்த என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். நடத்துனர் பின்னிருக்கையில் இருந்தவளுக்கு டிக்கெட் கொடுத்து விட்டு முன்னேறி கொண்டிருந்தார். இந்த பஸ்ஸை விட்டு இறங்கி அடுத்து வரும் பஸ்ஸில் ஏறினால் ஒருவேளை பக்கத்தில் இருக்கும் பெண்ணும் கூட வந்திருக்கும் பெண் போலீஸும் இறங்கிக் கொள்வார்கள். அவர்கள் பெண் போலீஸ் இல்லை என்றால் இறங்க மாட்டார்கள். பரிசோதித்து பார்க்கலாம் என்று மனது உறுதி சொன்னாலும் சட்டென்று இருக்கையை விட்டு எழுந்து பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினாள். அதே வேகத்தில் புடவை கட்டியிருந்த 3 பெண் போலீஸ்களும் சட்டென்று இறக்கியை விட்டு எழுந்து பஸ்ஸை விட்டு இறங்கினார்கள். விஜிலாவுக்கு புரிந்தது. அவள் விவரத்தை பழனிக்கு செய்தியாக அனுப்பினாள். அவள் பஸ்ஸை விட்டு இறங்கிய விவரம் இந்திரஜித்துக்கு தகவலாக பறந்தது. அவன் விஜிலாவுக்கு டயல் செய்தான். என்ன விஜிலா, குற்றாலத்துக்கு போறேன்னு சொன்னியே, போகலையா? சாதாரணமாக கேட்டான் இந்திரஜித். போகணும், நீ ரொம்ப புத்திசாலி. கூடவே பெண் போலீஸ அனுப்பி வச்சிருக்க. அதான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். நான் கூட தென்காசிக்கு ஒரு அரசு கலை விழாவில கலந்துக்க போகணும். நீ அங்கேயே வெயிட் பண்ணு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்றேன். தென்காசில இருந்து குற்றாலம் பக்கம்தான். அவன் உண்மையான காதலனா இருந்தா என் கண்ணுல மண்ணை தூவிட்டு தென்காசில வந்து உன்னை வந்து சந்திக்கட்டும். உன்னை அவனுக்கு கட்டி வைக்கிறேன். என்ன சொல்ற? சரி அண்ணா, உன் கண்ணுல மண்ணை தூவிக்கிட்டு அவன் என்னை வந்து சந்திச்சா நீ அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவ. பிராமிஸ் தானே? வாக்கு மீற மாட்டியா? மீற மாட்டேன். சீக்கிரம் வர, வெயிட் பண்ணு. அழைப்பேசியை துண்டித்து விட்டு விவரம் அனுப்பினா விஜிலா. படித்த பழனிக்கு சிரிப்பு முட்டிக்கொண்டு வந்தது. சவால்ல ஜெயிக்கிறேன் என்று பதில் அனுப்பினான் பழனி. விஜிலாவை கண்காணிக்க ஆண் பெண் போலீஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினான் இந்திரஜித். திருநெல்வேலி தனியார் பஸ் நிலையம் வந்து சேர விஜிலா தைரியமாக ஏறிக்கொண்டாள். 12 மணிக்கெல்லாம் தென்காசி வந்து சேர்ந்தார்கள். தென்காசி மதியம் 2 மணிக்கு அரசு கலை விழா நடக்கும் மேடைக்கு வந்து சேர்ந்தார்கள். விழா மேடையின் முன்பு அமர்ந்து பழனி எங்காவது நிற்கிறானோ என்று நாலா பக்கம் பார்வை எறிந்தான் இந்திரஜித். அவனை கண்காணிக்கும் காவலர்களுக்கு பழனி யார் என்று தெரியாது. ஆனாலும் யாரும் அவனை நெருங்கவோ பேசவோ கூடாது என்று கட்டளையிட்டிருந்தான் இந்திரஜித். அரசு விழா துவங்கும் நேரம் நெருங்கியது. இந்திரஜித் சிறப்பு விருந்தினராக மேடைக்கு அழைக்கப்பட்டான். மேலில் அமர்ந்திருந்து முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் விஜிலாவை கண்கொத்தி பாம்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அவள் முன்வரிசையில் இருந்தாலும் கண் இமைக்கும் நேரத்தில் நழுவி விடுமானா என்ற பயம் அவனுக்குள் எழுந்தது. அவன் அலைபேசி விஜிலாவுக்கு டயல் செய்து கையை பொய்த்து குரலை குறைத்து மேடையில் தன் அருகில் வந்து அமரும்படி அழைத்தான். வேறு வழியின்றி மேடைக்கு நடந்து அவன் அருகில் அமர்ந்தான் விஜிலா.
இத்தனை கட்டுப்பாட்டுடன் தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் தன் தங்கையை பழனி எப்படி வந்து பார்க்க முடியும், பேச முடியும்? அவனுக்கு கொடுத்த கெடுவே மாலை 5 மணி வரைதான். அதற்குள் அவன் வந்து பார்க்க வேண்டும், பேச வேண்டும். சவாலை ஏற்றுக்கொண்டான் பழனி. விழா மேடையில் பழங்குடி பெண்களின் கிராமிய ஆட்டம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் விஜிலாவை மட்டமாக பார்த்தான் இந்திரஜித். கிராமிய ஆட்டம் முடிந்ததும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வாழ்த்துறை வழங்க இந்திரஜித்தை மேடைக்கு அழைத்தார். இந்திரஜித் மைக்கு முன்னால் வந்து நின்று பேசினாலும் அவ்வப்போது விஜிலாவை திரும்பி பார்த்தபடியே பேசினார். அவன் அதிகம் பேசாமல் 3 நிமிடங்கள் மட்டுமே பேசிவிட்டு திரும்பிய போது விஜிலா இருக்கையில் இல்லை. அவனுக்கு வியர்த்து கொட்டியது. அவன் பேசுவதற்கு முன்னால் அவளை கவனித்துக் கொண்டிருக்கும்படி அவளை கண்காணிக்கும் காவலர்களுக்கு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பியிருந்தான். அப்படியிருந்தும் நிமிடத்தில் அவளை காணவில்லை என்றதும் இந்திரஜித்தின் இதயம் படபடுத்தது. மிதிலாவை கண்காணிக்கும் காவலர்களை மேடைக்கு வர சொன்னான். எல்லாரும் மேடைக்கு வந்தார்கள். சார், நாங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். நீங்க மேடையில பேசுறப்போ ஸ்டேஜ்ல நின்ற ஆள்கிட்ட குடிக்க தண்ணி கேட்டாங்க. தண்ணி கொண்டு வந்ததும் எழுந்து போய் வாங்கி குடிச்சாங்க. அப்புறம் அங்கேயே நின்னாங்க. திடீர்னு பார்த்தா காணல. 3 நிமிஷத்துக்குள்ள அவ எங்கேயோ போயிருக்க முடியாது. ஸ்டேஜ்ல தான் இருக்கணும். சரி, உள்ள போய் தேடுங்க. காவலர்கள் மேடையை சல்லடை போட்டார்கள். மேடைக்கு பின்புறம் மேக்கப் அறை இருந்தது. பல்வேறு கலைஞர்கள் குரூப் நடத்திற்காக மேக்கப் போட்டுக்கொண்டு தயாராக இருந்தார்கள். இந்திரஜித் ஒவ்வொருவரையும் உற்று பார்த்தான். பழனி விஜிலாவும் வேஷம் போட்டு அமர்ந்திருக்கிறார்களா என்று. அது ஒரு திறந்த மேடை. மேடைக்கு பின்புறம் எந்த வழியும் இல்லை. மேக்கப் அறையின் பின்புறம் 8 அடி உயரத்தில் நீல சிமெண்ட் சுவர் இருந்தது. பின்பக்க வாசலும் இல்லை. மேடைக்குள்ளே வந்துவிட்டால் நிகழ்ச்சி முடிந்து முன்பக்க வழியாகத்தான் வெளியேற முடியும். விஜிலா வெளியே வரவில்லை என்று காவலர்கள் அடித்து சொன்னார்கள். விஜிலா எங்கே என்ற கேள்வி அவனை குடைந்து கொண்டிருந்தது. எல்லா நிகழ்ச்சியும் முடிந்த போது மணி 6 ஆகியது. கூட்டம் மெல்ல கரைய துவங்கியது. கலைஞர்கள் அனைவரும் ஆடை கலைத்து மேக்கப் கலைத்து சாதாரண மனிதர்களாக மாறினார்கள். இந்திரஜித் ஒரு தடவைக்கு பல தடவை ஒவ்வொருவரையும் பார்த்துவிட்டு அனுப்பிவிட்டார். எல்லோரும் புறப்பட்ட போது இந்திரஜித்துக்கும் காவலர்களும் கேமராமேனும் மேடை அலங்காரம் செய்தவர்கள் மட்டுமே மேடையில் மிச்சம் இருந்தார்கள். சார், வீடியோக்காரர் எடுத்த வீடியோவை பிளே பண்ணி பார்ப்போம். அதுல ஏதாவது ப்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். அனைவரும் மேடை விட்டு இறங்கி வீடியோக்காரனை முயற்சார்கள். அவன் வீடியோவை பிளே செய்து மானிட்டரில் காட்டினான். இந்திரஜித் பேசிக்கொண்டு இருக்கிறான். விஜிலா சைடில் சென்று தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு அப்படியே பின்புறமாக நடந்து உள்ளே மேக்கப் அறைக்கு போவது பதிவாகியிருந்தது. அனைவரும் மறுபடியும் மேக்கப் அறைக்கு வந்தார்கள். மேக்கப் அறையில் யாரும் இல்லை. ஏமாற்றத்தோடு திரும்பினார்கள். மேடை அலங்காரம் செய்தவர்கள் மேடையில் கட்டிருந்த வெள்ளை திரைசிலைகளை கட்டவிழ்த்து மடக்கி கொண்டிருந்தார்கள். இரவு 7 மணிக்கு மேடை காலியாக இருந்தது. இந்திரஜித் விஜிலாவின் அலைபேசி எண்ணுக்கு டயல் செய்தான். அது சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. அவள் மாயமான மர்மம் தெரியாமல் அடுத்து என்ன செய்வது என்று தடுமாறினான் இந்திரஜித். சார், இங்க பாருங்க என்று மேடையின் முன் பகுதியை காட்டினார் ஒரு கான்ஸ்டபிள். மேடை 20x20 நீள அகலத்தில் திறந்த வெளியாக இருந்தது. அந்த மேடையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்த மேடையின் அளவு சிறிது என்பதால் மேடையை பெரிதாக்க மரப்பலகையால் கீழே சென்றிங் அடித்து மேடையை அகலப்படுத்தி இருந்தார்கள். விரிவுபடுத்தப்பட்ட மேடையின் அடிப்பகுதியில் சவுக்கு மரக்கட்டைகள் மேடையை தாங்கி இருந்தது. சென்றிங் செய்த மரப்பலகையில் ஒரு பலகை மட்டும் ஆணி அடிக்காமல் விடப்பட்டிருந்தது. சார், உள்ளே போன விஜிலா யாருக்கும் தெரியாம பலகை உயர்த்தி கீழே இறங்கி சென்றிங் வழியா அடியில குனிஞ்சு நடந்து நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்க போய் லைட் அணைஞ்ச நேரம் பார்த்து வெளியேறி கூட்டத்துல கலந்து வெளியே போய் இருக்கலாம். நாம எல்லாரும் மேல இருந்த நேரத்துல அவங்க எஸ்கேப் ஆகி இருக்கலாம் சார். ஆமா, அப்படித்தான் ஆகியிருக்கணும். எல்லாரும் சொல்ல இந்திரஜித் பெத்து பிடித்தவன் போல ஆனான். அவளது அலைபேசி சினுங்கியது. எடுத்து பார்த்தான். விஜிலா காலில் என்று டிஸ்பிளே ஆனது. அண்ணா, நானும் பழனியும் தென்காசிய தாண்டிட்டோம். இருங்க, பழனி கிட்ட கொடுக்கிறேன். அவள் பழனியிடம் அலைபேசி தர பழனி பேசினான். என்ன சார், சவால நான் ஜெயிச்சிட்டானா? விஜிலாவை சந்திச்சு அவ கூட தென்காசிய தாண்டியே வந்தாச்சு. இனியாவது உங்க தங்கச்சி எனக்கு கட்டி வைப்பீங்களா? இந்திரஜித் அலைபேசியை துண்டித்தான். பழனி மட்டும் என் கையில மாட்டினான், அவனை உண்டில்லன்னு பண்ணிடுவேன். தற்கொலை நரநரவென்று கிடைத்தான். யார் சார் பழனி? என் மச்சான். யோ, வைத்தறிச்சலை கலப்பாம கிளம்பியா? நெற்றியில் கை வைத்து தலை குனிந்தபடியும் மௌனமாக இருந்தான். நள்ளிரவு 1 மணி. இருசக்கர வாகனத்தில் வந்து இறங்கினான் அவன். உடலை குளிர் வந்து சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க மலைக்கோட்டை அணிந்திருந்தான். மலைக்கோட்டோடு இணைந்த தொப்பியை தலையில் மாட்டி விலக போகாமல் இருந்த தாடையில் பட்டநாள் பூட்டியிருந்தான். கையில் கருப்பு நிற கையுறை, முதுகில் ஆயுதங்கள் அடங்கிய பை தொங்கியிருந்தது. அடர்ந்த தலைமுடி, கரிய மீசை, குறுந்தாடி வைத்து ஒரு கொலைக்காரனுக்குரிய எல்லா தகுதியிலும் அவனிடம் இருந்தது. திருநெல்வேலி நகரத்துக்கு வெளியே சாலையோரமாக 2 ஏக்கர் நிலத்தின் முன்பகுதியில் பிரம்மாண்ட வீடும் பின்பகுதியில் விவசாயம் செய்வதற்கான காலி நிலமும் இருந்தது. அந்த தனி வீடு சுற்றிலும் காமன் சுவர் எழும்பப்பட்டிருந்தது. அருகில் குடியிருப்புகள் இல்லை. ஒரு பர்லாங் தாண்டிய புதிய வீடுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருந்தன.
சிசிடிவி கேமரா பொருத்தப்படாத அந்த வீட்டின் மதில் சுவர் ஏறி குதித்தது அந்த உருவம். அந்த உருவத்தின் பையில் 1.5 இன்ச் கணத்தில் 1 அடி நீள இரும்பு கம்பி இருந்தது. தோளில் தொங்கவிடப்பட்டிருந்த பேக்கிலிருந்து கருப்பு லுங்கியும் தண்ணீர் பாட்டிலும் எடுத்து தண்ணீரை லுங்கியில் நனைத்து பிழியாமல் விற்றிருந்தான். லுங்கியிலிருந்து தண்ணீர் நெடுக வழிந்து கீழே விழுந்து கொண்டிருந்தது. வேலுத்துறை படுத்திருந்த அறையின் கதவை தள்ளி பார்த்தது. கதவு உள்ளே பூட்டப்பட்டிருந்தது. பூட்டிருந்த ஜன்னல் கதவின் சட்டங்களில் பதிக்கப்பட்டிருந்த கிளாஸின் மீது நனைந்த லுங்கியும் A4 ஷீட் பேப்பர் அளவுக்கு மடித்து கிளாஸில் ஒட்டி கையிலிருந்து இரும்பு கம்பியால் ஓங்கி அடித்தான். ஜன்னல் கிளாஸுகள் சத்தமில்லாமல் உடைந்தன. அதன் சில்லுகளை உருவி ஈர லுங்கியில் வைத்தான். ஜன்னலின் தடுப்பு கம்பிகள் மரச்சட்டத்தோடு இணைந்திருந்த பகுதியின் அருகில் இரும்பு கம்பியை நுழைத்து பலமாய் நம்பினான். அவன் பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மரச்சட்டத்தை உடைத்துக்கொண்டு கம்பி வெளியேறி நின்றது. மொத்தம் 4 கம்பிகள் நீக்கிய போது அவன் உடல் உள்ளே நுழைய இடம் தாராளமாக இருந்தது. அறையில் 0 வால் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வேலுத்துறை குரட்டை சத்தம் இல்லாமல் ஒரு கழுத்து படுத்திருந்தான். கையில் தடிமமான கத்தி இருந்தது. வேலுத்துறையின் வயிற்றில் குத்தம் ஒரு கழுத்து படுத்திருந்தவன் உடலை லேசாய் அசைத்து நிமிர்த்தியது. உடல் அசைவில் வேலுத்துறையின் தூக்கம் விலகும். கண் திறந்த போது கையில் கத்தியில் நிற்கும் உருவம் கண்டு மிரண்டான். நொடியில் இடப்பக்கம் திரும்பி கட்டிலின் மறுபக்கம் எழும்பி நின்றான். முகத்தில் மரண பீதி இருந்தது. அந்த உருவம் அவனை துரத்த உயிருக்கு பயந்து கட்டளை சுற்றி ஓடினான் வேலுத்துறை. கட்டளை தாண்டி அறையில் போட்டிருந்த சோஃபாவை தாண்டி ஓடி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினான். உறக்க சத்தமிட்டாலும் அக்கம் பக்கத்திலிருந்து யாரும் வரப்போவதில்லை. எனவே உறக்க கத்தி சக்தியை இழக்க வேலுத்துறை விரும்பவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அறையின் அட்டாச்டு பாத்ரூம் புகுந்து கதவை தாளிட்டுக் கொள்வதற்கு முன்பாக அந்த உருவம் ஓடி வந்து கதவை தள்ள இருவருக்கும் பலத்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேலுத்துறை உயிர் பயத்தில் அழுத்திய அழுத்தத்தின் தாழ்பாலை நீக்கி உள்ளே தப்பித்தான். உள்ளே இருக்கும் நிமிடங்கள் உயிரின் மீதான மதிப்பு தெரிந்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக கொலை செய்ய வந்தவன் காத்திருந்தான். சுவரிலிருந்த கடிகாரம் விடியற்காலை 3 மணி என காட்டியது. சட்டென்று அறைக்கதவை திறந்து வெளியேறி நனைந்திருந்த லுங்கி உதறி எடுத்துக்கொண்டு மதில் சுவர் ஏறி குதித்து நிறுத்தியிருந்த 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்தான் அவன். உயிர் தப்பிய ஆச்சரியத்தில் பெருமூச்சு விட்டான் வேலுத்துறை. இருந்தாலும் அவன் வெளியே ஒளிந்திருக்க கூடும் என கருதி பயத்தில் உள்ளேயே இருந்தான். அவன் இதய படபடப்பு விலக வெகு நேரம் ஆகியது. அவன் பொழுது விடிய காத்திருந்தான். பொழுது விழுந்த சமையல்காரன் காலிங் பெல்லை அழுத்தும் சத்தம் உள்ளே கேட்டது. மெல்ல தாழ்பால் விலக்கி அறையை பார்த்தான். அறையில் யாரும் இல்லை. காலிங் பெல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. மெல்ல பாத்ரூம் கதவை திறந்து வைத்து அவன் இருக்கிறானா என்று அறை முழுக்க நோட்டம் விட்டு அறைக்குள் வந்து திறந்து கிடந்த கதவை வழியே ஜாக்கிரதையாக நடந்து முன்வாசல் திறந்து வைத்த சமையல்காரனை பார்த்த பிறகுதான் போன உயிரை திரும்ப வந்தது. காலை 8 மணிக்கெல்லாம் திருநெல்வேலி காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டான் வேலுத்துறை. வாங்க மாமா, என்ன ஸ்டேஷன் பக்கம்? இந்திரஜித் பரிவாய் கேட்டான். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். என்ன விஷயம் மாமா? ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் என் அறைக்குள்ள வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணான். அவன் யாரு என்னன்னு எந்த விவரம் தெரியல. முகத்துல முகமுடி போட்டு கையில கத்தியோட வந்து நிக்கிறான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. கேட்ட இந்திரஜித்துக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆள் எப்படி இருந்தான்? சாதாரண உயரம், வாட்ட சாட்டமான உடம்புல, ஆனா பலசாலி. அவன் என்ன கத்தியால குத்த ஓங்குனப்போ இடது கையால தடுத்தேன். என் கையில வலிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவன்கிட்ட இருந்து தப்பிக்க பாத்ரூம்ல ஓடி ஒளிஞ்சு தப்பிச்சுக்கிட்டேன். நான் வெளியே வருவேன்னு காத்துட்டு இருந்தேன். என்ன நினைச்சானோ தெரியல, கிளம்பி போயிட்டான். மறுபடியும் என்ன கொலை பண்ண வந்துடுவானோன்னு பயமா இருக்கு. உங்க வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கா? இல்ல, முதல்ல ஒரு சிசிடிவி கேமராவை இன்னைக்கே ஃபிட் பண்ணுங்க. மறுபடியும் அவன் எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் 1 வாரம் வரைக்கும் உங்க வீட்டை சுத்தி பாதுகாப்புக்கு போலீஸ் அனுப்பி வைக்கிறேன். நீங்க புகார் எழுதி கொடுங்க. வேலுத்துறை புகார் எழுதி கொடுத்து விட்டு வீட்டில் சிசிடிவி கேமராவை நிறுவிக்கொண்டான். அந்த வீட்டில் வேலுத்துறை தனியாக இருந்தார். அவரது மூத்த மகன் அமெரிக்காவிலும் இளைய மகள் சிங்கப்பூரிலும் செட்டில் ஆகிவிட்டார்கள். திருநெல்வேலியில் இருக்கும் நிலப்புலன்களையும் அதன் வருமானங்களையும் பெற்றுக்கொள்ள அவர் மட்டும் திருநெல்வேலியில் இருந்து கொண்டார். சமையல்காரன் காலையில் வந்து டிஃபன், லஞ்ச், டின்னர் சமைத்து விட்டு இரவு 7 மணிக்கு அருகில் இருக்கும் அவன் வீட்டுக்கு சென்று விடுவான். தனிமையில் இருக்கும் வேலுத்துறை கொஞ்சமாக மது அறிந்து தூங்கி விடுவார். 1 வாரம் வரை அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அந்த நாட்களில் எந்த இடையூறும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கினார். பாதுகாப்பு பின்வாங்கிய 3ஆம் நாளில் கொலைகாரன் மறுபடியும் வந்தான். இரவுக்கு ஏற்ற கருப்பு நிற காலரற்ற பனியன் போட்டு அதன் மீது மலைக்கோட்டை அணிந்திருந்தான்.
முகமூடி அணிந்திருந்தால் அவன் கண்கள் மட்டுமே பார்வைக்கு கிடைத்தது. வழக்கம் போல் ஜன்னல் கம்பிகள் மூடியிருக்கும் கண்ணாடியை உடைத்து கம்பியை வலித்து உள்ளே இறங்கினான். வேலுதுரைக்கு தூக்கம் களைய ஓடிச் சென்று பாத்ரூம்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டான். விடியற்காலை 3 மணி வரை காத்திருந்தவன் கிளம்பி போய்விட்டான். வேறு யாராக இருந்தாலும் இந்த வீட்டில் பதுங்கியிருந்து கொண்டு பகலில் தாக்க வரலாம். ஆனால் இவன் அப்படி செய்யவில்லை. கொலைகாரன் வந்து போன தகவலை இந்திரஜித்திடம் பரிமாறினான் வேலுத்துறை. உடனே புறப்பட்டு வருவதாக சொன்னான். வேலுத்துறை சிசிடிவி கேமராவில் நேற்றிரவு பதிவான காட்சிகளை மானிட்டரில் ஓடவிட்டு அவன் யார் என்று பார்த்தான். கொலைகாரன் அறையில் காத்திருந்த போது முகமூடியை கலட்டி கையில் வைத்திருக்கும் காட்சி பதிவாகியிருந்தது. அவன் முகம் பார்த்து ஷாக் ஆனான். அவன் முத்துதான் 25 வருடங்களுக்கு முன்பு அவனை இதே கையால் சாகடித்து கடலில் தூக்கி வீசினேன். இவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? வேலுத்துறை மீண்டும் மீண்டும் அந்த வீடியோவை பதிவை பார்த்தான். முத்து என்றால் அவனுக்கு இப்பொழுது 60 வயது கடந்திருக்கும். இவன் உடல் வாகை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. இளமையாக இருக்கிறான். வேலுத்துறை குழம்பினான். இந்திரஜித் வந்து சேர்ந்தான். அங்கிள், எனக்கு அவசரமா வெளியே போகணும். சீக்கிரம் வீடியோ பார்த்துட்டு கிளம்புறேன். மானிட்டரில் வீடியோ பதிவை போட்டு காட்டினார். இவனா என்று அதிர்ந்தான் இந்திரஜித். இவனை தெரியுமா உனக்கு? அம்மா, கன்னியாகுமரியில இளநீர் வியாபாரம் செய்யற பழனி. தலைமுடி குறுந்தாடி மீசை எல்லாமே கொஞ்சம் மாத்தி இருக்கான். இவன் அந்த பழனியே தான். இவன் உனக்கு எப்படி தெரியும்? கன்னியாகுமரிக்கு பிக்னிக் போன விஜிலாவுக்கு இவன் மேல காதல். இவனதான் கட்டிக்குவேன்னு சொல்றான். இவன் என் கையில மாட்டுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வசமா மாட்டிக்கிட்டான். பிடிக்கிறேன் சொல்லிவிட்டு கன்னியாகுமரி காவல்நிலை ஆய்வாளருக்கு தயவு செய்து விபரத்தை கூறி உடனே பழனியை கைது செய்ய வேண்டுதல் வைத்தான். அவன் பெயர் என்ன சொன்ன? பழனி. சந்தேகமே இல்ல, இவன் அந்த முத்துவோட மகன்தான். அப்பாவை கொலை பண்ணதுக்கு மகன் பழி வாங்க வரானா? அந்த முத்துவுக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிற விஷயமே தெரியாம போச்சே. நான் உடனே கன்னியாகுமரிக்கே போறேன். விசாரணைங்கிற பேர்ல அவனை இங்க அழைச்சிட்டு வந்து அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும் என இந்திரஜித் அவசர அவசரமாக கிளம்பி சென்றான். பழனியின் இளநீர் கடை 1-2 வாடிக்கையாளர்கள் இளநீர் குடித்துக் கொண்டிருந்தார்கள். அவனது பாட்டி பாக்கியம் சேவி போட்ட இளநீர் தொண்டுகளை பொறுக்கி வெயில் உலர வைத்தாள். காய்ந்த இளநீர் தொண்டுகள் அடுப்பெருக்க உதவும். வீட்டில் கேஸ் ஸ்டவ் இருந்தும் பாக்கியத்திற்கு அடுப்பெடுத்து சமைக்கவே பிடித்திருந்தது. இன்ஸ்பெக்டர் சுந்தரசரனும் 2 கான்ஸ்டபிளும் வந்து நின்றார்கள். பழனி, உன்கிட்ட ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போ. எதுவா இருந்தாலும் இங்கேயும் பண்ணிட்டு போறதுதானே. எனக்கு தொழில் பாதிக்குதில்ல என்று திமிராய் பேசிய பழனியை முறைத்தார் இன்ஸ்பெக்டர் சுந்தரேசன். மரியாதை கொடுத்து கூப்பிட்டா வரணும். அதை விட்டுட்டு வரமாட்டேன்னு அடம்பிடிச்சா உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். பழனி, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாருல, போய் என்னன்னு கேட்டுட்டு வாப்பா. கடையை நான் பாத்துக்கிறேன். சரி பாட்டி. சார், நீங்க முன்னாடி போங்க, நான் என் 2 வீலர்ல வரேன். சரி வா என சுந்தரேசன் கிளம்பி போக அவரோட வந்த 2 கான்ஸ்டபிளும் பழனியும் பின்னால் வந்தார்கள். பழனி ஸ்டேஷன் வந்து சேர்ந்தான். அவனை பெஞ்சில் உட்கார சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து ஜீப்பில் ஏறினார். பழனிக்கு எரிச்சலாக இருந்தது. என்கொயரி பண்ண வேண்டும் என்று வர சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். வியாபாரம் நடக்கிற நேரத்துல இங்க வந்து இருக்க வேண்டியதா போச்சே என்று அங்கலாய்த்தான். 2 மணி நேரம் கழித்து இந்திரஜித்தும் இன்ஸ்பெக்டரும் ஸ்டேஷனுக்குள் வந்து சேர்ந்தார்கள். பழனிக்கு அவரை பார்த்ததும் எல்லாம் புரித்தது. இவன் வேலைதானாம். இவன் தங்கச்சியை காதலிக்கிறதை விட்டுட சொன்னான். கேட்கல, அதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டானே என்று மனதில் நினைத்தபடி அவனை ஏளனமாய் பார்த்தான். என்ன வேலை செய்யற? தெரிந்து வைத்துக் கொண்டே கேள்வியை தெரியாத போல் கேட்டான். இளநீர் வியாபாரம். பகல இளநீர் வியாபாரம், ராத்திர கொலை பண்றதா அவன் வேலையாம். என்ன சொல்றீங்க? உங்க தங்கச்சியை விரும்புங்கிறது நிஜம். அதுக்காக என் மேல பொய் கேஸ் போட நினைக்கிறீங்களா? யாரா பொய் கேஸ் போடுறாங்க? ராத்திரியான என் மாமா வேலுதடிய கொலை பண்ண நீ முயற்சி பண்ணல. ஏன் திரும்ப திரும்ப பொய் சொல்றீங்க என கேட்ட இந்திரஜித்துக்கு கோபம் தலைக்கேற கன்னத்தில் பலார் என்றாருந்தான். நான் பொய் சொல்றேன்னா? கொலை பண்ண முயற்சி பண்ண வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தாண்டா உன்னை என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். பழனியின் கையில் விளங்கிட்டு கொள்ள பொறியில் அகப்பட்ட எலியை போல சிக்கிக் கொண்டான் பழனி. அவன் தகர்ந்து விடவில்லை. தைரியமாக இருந்தான். பாட்டிக்கு தகவல் சொல்லணும், ஒரு போன் பண்ணிக்கிறேன். இந்திரஜித் சம்மதிக்க பழனி டயல் செய்தான். பாட்டி, ஒரு என்கொயரி விஷயமா நான் திருநெல்வேலியே போறேன். வர்றதுக்கு லேட் ஆகும். நீ வியாபாரத்தை பாத்துக்கோ. ஏன் பேராண்டி, நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணினியா? இல்ல பாட்டி, ஒரு ஆளை அடையாளம் காட்டணும். வேலை முடிஞ்சது உடனே கிளம்பி வந்துற. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா என அலைபேசி துண்டிக்கப்பட்டது. இந்திரஜித்துக்கும் அவரோட வந்த கான்ஸ்டபிளும் பழனியை ஜீப்பில் ஏற்ற ஜீப் திருநெல்வேலி நோக்கி விரைந்தது. தனது அலைபேசியில் விரல் அழுத்தம் வேல்துறைக்கு கால் போனது. எங்க இருக்கீங்க? வீட்டுலதான்ப்பா. அவனை தூக்கிட்டோம். இனிமே நீங்க நிம்மதியா தூங்கலாம். இப்ப திருநெல்வேலி கிளம்பி வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அவனை விசாரிக்கிற விதத்துல விசாரி. அப்பதான் இனிமே நீ ரூட்ல கிராஸ் பண்ண மாட்டான். கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
பழனிக்கு தர்ம சங்கடமான நிலை. ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாகவே இருந்தான். சந்தேகத்தின் பேரில் யாராவது கைது செய்தாலும் அவர்கள் கண்களுக்கு அவன் குற்றவாளி. செய்யாத குற்றத்தை செய்ததால் என்று கேட்டு அடித்து துன்புறுத்துவார்கள். இல்லை என்று உண்மையை ஒத்துக்கொண்டால் அடியின் வீரியம் கூடும். யாராவது புத்திசாலமான விசாரணை செய்த குற்றவாளி கண்டுபிடிக்கிறார்களா, இல்லை எல்லாவற்றுக்கும் ஒரே வழி அடித்து துன்புறுத்துவதா? ஸ்டேஷன் போய் விசாரணை என்ற பெயரில் தன்மை விழப்போகும் அடியை ஒரு கணம் நினைத்து பார்த்தான். இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவனது மூளை கசங்கிக் கொண்டிருந்தது. 2 மணி நேரம் கழித்து திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்து சேர்ந்தார்கள். வீட்டுக்கு சென்று குளித்து முடித்துவிட்டு இரவு விசாரணை வைத்துக் கொள்ளலாம் என்று அவன் வீடு திரும்பினான். பழனி அலைபேசி காவலர்கள் வாங்கி வைத்துக் கொண்டார்கள். ஒரு இசையமைப்பு வந்தது. விஜிலா என்ற டிஸ்பிளே காட்ட அட்டன் செய்யாமல் இருந்தார் கான்ஸ்டபிள். விஜிலா திரும்ப திரும்ப அழைத்துக் கொண்டே இருந்தார். எடுத்து பேசினார். சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஏமா, இது திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷன். நீ கூப்பிடுறது சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ண ஒருத்தனை. அடிக்கடி கூப்பிட்டு எங்களை தொந்தரவு பண்ணாத. எங்களுக்கு வேற வேலை இருக்கு. நான் இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி பேசுறேன். போனை பழனிக்கிட்ட கொடுங்க. கொடுத்துட்றேம்மா என அலைபேசியை பழனியிடம் கொடுத்தார் கான்ஸ்டபிள். பழனி, என்னாச்சு? ஏன் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என குரல் கரகரத்தது. நான் எந்த தப்பும் செய்யல. இந்த ஊர்ல யாரையோ நான் கொலை பண்ண முயற்சி பண்ணதா சொல்லி என்னை விசாரிக்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க அண்ணா வந்துதான் விசாரணை தொடங்குவார். அநேகமா ராத்திரி பூரா விசாரிப்பார்னு நினைக்கிறேன். அடிச்சாங்களா? இது வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. உங்க அண்ணன் வந்தாதான் தெரியும். நான் உன்னை விரும்புறதுக்கும் சேர்த்து அடிக்க போறான். அப்படி எதுவும் நடக்காது. நீ தைரியமாயிரு. அண்ணன் வந்தா நான் பேசுறேன். நீ பேசி கேட்கிற ஆளா அவன்? வர்றது வரட்டும். நான் தைரியமா தான் இருக்கேன். நாளைக்கு நானே உனக்கு போன் பண்றேன். எப்படி அடிச்சாங்கன்னு கேட்கவா? கேட்கறதுக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமே இல்லையா? நான் தப்பு எதுவும் செய்யல, அதான் பயப்படல. சரி வச்சிரு என அலைபேசி துண்டிக்கப்பட்டது. மவனே, ஐயா, இன்னைக்கு ஒன்ன துவைச்சு எடுக்க போற. லவ்வும் இருக்காது, ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. பழனிக்கு கான்ஸ்டபிள் சீரியஸாக பேசியது கேட்டு சிரிப்பு வந்தது. பதிலே சொல்லவில்லை. ராத்திரி இதுக்கு சேர்த்து வாங்கி கட்டுவ. இரவு 9 மணிக்கு இந்திரஜித் ஸ்டேஷன் வந்தான். சிறிது நேரம் நடந்த நிகழ்வுகளை கேட்டுவிட்டு பழனியை விசாரணை அறைக்கு கொண்டு வர சொல்லிவிட்டு அறையில் வந்து அமர்ந்தான். பழனி அழைத்து வரப்பட்டான். உன் அப்பா பேர் என்ன? முத்து. இப்ப எங்க இருக்காரு? அவர் உயிரோட இல்ல, செத்து போயிட்டாதான் பாட்டி சொன்னாங்க. உன் அம்மா? அவங்களும் உயிரோட இல்ல. உன் அப்பா எப்படி செத்தாரு? பாட்டி எதுவும் சொல்லல. செத்து போயிட்டான்னு மட்டும்தான் சொன்னாங்க. உன் அப்பாவை கொண்டவன் யாருன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்ப வேலுத்தடைய உனக்கு தெரியாது இல்ல? தெரியாது சார். ராத்திரியான வேஷம் மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு அவரை கொலை செய்ய முயற்சி செய்யுது பொய்யா? பொய் தான் சார். சார், இவனை இப்படி விசாரிச்சா சொல்ல மாட்டான். இவனை தலைகீழா கட்டி தொங்க விட்டு பின்னால லத்தியால கோடு போட்டாதான் உண்மையை சொல்லுவான். இவனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு என் தங்கச்சி எனக்கு மிரட்டல் விடுறா. இவன் உடம்புல ஒரு அடிப்பட்டா கூட நான் தூக்குல தொங்கி செத்துடுவேன்னு மிரட்டுறா. இல்லனா இவன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு இருப்பேன். கண்களை உருட்டி தன் கோபத்தை வெளிப்படுத்தான் இந்திரஜித். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. வேலுத்துறையை நீ கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. உண்மையை ஒத்துக்கோ. நான் எப்படி செய்யாத தப்ப செஞ்சதா ஒத்துக்க முடியும்? இந்திரஜித் தனது அலைபேசியில் சேமித்திருந்த சிசிடிவி கேமரா விழுங்கியிருந்த வீடியோ பதிவுகளை அலைபேசியில் ஓடவிட்டான். அது நான் கிடையாது சார். அவரது முக உருவத்தை பல கோணங்கள் ட்ரிம் செய்து அதனை பெரிதாக்கி இமேஜ்களை ஒவ்வொன்றாக காட்டினான். இது நீ கிடையாதா? இப்பயாவது உண்மை ஒத்துக்கும். என் முகச்சாயல் இந்த இமேஜ்ல இருக்கிறது வாசம் தான். ஆனா இது நான் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், உண்மை ஒத்துக்கிட்டு இனிமே இந்த மாதிரி தப்பு எதுவும் செய்ய மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு இந்த இடத்த காலி பண்ணு. இல்ல கொலை முயற்சி பண்ணுவேன்னு உன் மேல எஃப்ஐஆர் போட்டுடுவேன். அப்புறம் நீ கோர்ட்டுக்கு அலைஞ்சு உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிடுவ. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இதை சொல்லுங்க. ஒரு அப்பாவை பிடிச்சிட்டு வந்து நீதான் கொலை முயற்சி பண்ணேன்னு டார்ச்சர் கொடுக்குறீங்களே. டே என இந்திரஜித் வந்த கோபத்தை அடக்கி கொண்டான். இரவு மணி 12 ஆகியது. நிஜிலாவுக்கு மட்டும் இவன் இங்கு வந்த விஷயம் தெரியாமல் இருந்திருந்தால் இவன் அடிக்கிற அடியில உண்மையை கக்கியிருப்பான். இவனிடமிருந்து உண்மை வெளிவராது என்பதை உணர்ந்து விசாரணை நிறுத்திவிட்டு தனது இருக்கைக்கு வந்து தலை சாய்த்து கொண்டார். அவர் இருந்தபடியும் தூங்கியும் போனார். 3 மணி நேரம் பறந்து போனது. அலைபேசி அடிக்கடி கண் விழித்தான் இந்திரஜித். இந்த நேரத்தில் யார் அழைப்பது என்று கண்களை கூர்மையாக்கினான். வேலுத்துறை என்ற டிஸ்பிளேயாக சட்டென்று அலைபேசி உயிர்ப்பித்தான். இன்னைக்கும் என்ன கொலை பண்ண வந்துட்டான். அவன்கிட்ட தப்பிக்கிறது பெரும்பாடாயிடுச்சு. ஆனா விடியற்கால 3 மணி ஆனதும் கொலை முயற்சியை கைவிட்டு கிளம்பி போயிட்டான். சிசிடிவி கேமரா காட்சியில உனக்கு வீடியோவா அனுப்பியிருக்கேன் பாரு. நீ வேற யாரையும் அரெஸ்ட் பண்ணி வந்து விசாரணை பண்ணினி. அவன் கதை என்ன ஆச்சு? அது நான் இல்லைன்னு தான் அவன் சொல்றான். இது வேற யாரோ, முதல்ல அவனை கண்டுபிடி. சரி அங்கிள் என அலைபேசி துண்டிக்கப்பட்டது. ஒருவேளை செத்து போனார்னு சொல்ற அந்த முத்துதான் வேஷம் மாறி வந்து கொலை பண்ண முயற்சி பண்றானோ? முத்து உயிரோட தான் இருக்கணும். முதல்ல அவனை கண்டுபிடிக்கணும். இந்திரஜித் மறுபடியும் கன்னியாகுமரிக்கு வந்து அவன் பாட்டியை விசாரிப்பது என்று முடிவு செய்தான்.
பொழுது நன்றாக விடிந்திருந்து வீட்டுக்கு சென்று குளித்து உடை மாற்றி விட்டு வர புறப்பட்டான். விஜிலாவின் அழைப்பு வந்தது. எந்த கேள்வி கேட்காமல் மொபைல் எடுத்து அவனிடம் நீட்டினார் கான்ஸ்டபிள். விசாரணை முடிந்ததா? தெரியல. நேத்து ராத்திரி 12 மணி வரைக்கும் விசாரிச்சான். அப்புறம் போயிட்டான். என் உடம்புல ஒரு அடி விழுந்தால் நீ தற்கொலை பண்ணிக்குவே உன் அண்ணனை மிரட்டினியான். ஆமா சொன்னேன். தேங்க்ஸ் விஜிலா. நீ மட்டும் அப்படி சொல்லணும்னா என் தோலை உரிச்சிருப்பாங்க. சரி, விசாரணையில அண்ணன் என்ன கேட்டான்? யாரோ என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தரோட இமேஜை காட்டி இது நீயான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். அந்த இமேஜை பார்த்தா என்ன மாதிரி இருக்கு, ஆனா நான் கிடையாது. உனக்கு அண்ணன் தம்பி அப்படி யாராவது இருக்காங்களா? இல்ல, அந்த இமேஜை பார்த்தா முகத்துல லேசான வயசான தோற்றம் தெரியுது. ஒருவேளை உன் அப்பாவும் இருக்குமோ? என் அப்பா செத்துட்டாரே. செத்ததை நீ பாத்தியா? இல்ல, பாட்டி தான் சொன்னாங்க. ஒருவேளை அவர் உயிரோட இருந்து அவர் கொலை பண்ண முயற்சி பண்ணி இருக்கலாம்ல. யார் கண்டா? பழனி ஒரு கரம் தடுமாறினா. உன் பாட்டி கிட்ட கேட்டா விட தெரிஞ்சிடும். சரி, நான் வைக்கிறேன். அண்ணன் வந்துட்டான். விஜயன் அலைபேசியை துண்டித்தான். மணி 10 ஆகியது. இந்திரஜித் ஸ்டேஷனுக்கு வந்து இயற்கையில் சிறிது நேரம் இருந்து விட்டு கன்னியாகுமரி போகும் திட்டத்தை கான்ஸ்டபிளோடு பகிர்ந்து கொண்டான். அனைவரும் புறப்பட தயாரார்கள். ஜீப்பில் பழனி ஏற்று சொன்னான். இடையில் விஜிலாவுக்கு கன்னியாகுமரி போகும் தகவலை SMS மூலம் சொன்னான் பழனி. ஓகே என்று பதில் மெசேஜ் வந்தது. 12 மணிக்கெல்லாம் கன்னியாகுமரி வந்து சேர நேராக பழனி கடைக்கு வந்தார்கள். பழனி இறங்கி கொண்டான். கடையில் பாக்கியம் மட்டும் இருந்தார். உங்க பேரனை விசாரணைக்காக திருநெல்வேலிக்கு கூட்டிட்டு போனோம். இப்ப இங்க பத்திரமா கொண்டு வந்து விட்டுட்டோம். உங்க பேரன்கிட்ட இருந்து எந்த தகவலும் கிடைக்கல. இனிமே உங்ககிட்டதான் விசாரிக்கணும். இவன் அப்பா யாரு? அவர் இப்போ உயிரோட தான் இருக்காரா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்திரஜித் தனதால பேசி சேமித்திருந்த இமேஜ்களை உடைவிட்டு காட்டினான். பார்த்த பாக்கியம் ஆச்சரியத்தில் முகமலர்ந்தார். இது ஏன் மருமகன் தான். இது அவனேதான். அவன் எங்க இருக்கிறான் சொல்லுங்க. எங்க இருக்கான் என பாக்கியம் உணர்ச்சி வசப்பட்டு கேட்டாள். அவர் உயிரோட இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். எங்க இருக்கிறாங்கிற விவரம் இனிதான் கண்டுபிடிக்கணும். உங்க மருமகனுக்கும் வேலுத்துறைக்கும் என்ன பகம் சொல்லுங்க. இந்த விவரம் தெரிஞ்சாதான் முத்து இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும். பாக்கியம் கண்ணில் கண்ணீர் கசிந்தது. அந்த வேலுத்துறையால எங்க குடும்பமே சிதைந்து சின்ன பின்னம் ஆயிடுச்சு. பாக்கியம் முத்துவின் கதையை சொல்ல ஆரம்பித்தார். உடன்குடி பனங்காடு பனைமரங்கள் நிறைந்த பனங்காடாகவே இருந்தது. பார்க்கும் இடமெங்கும் உயர்ந்து வளர்ந்த பனைமரங்கள் அடிக்கும் காற்று கசையாமல் கம்பீரமாக நின்றது. 30 அடி பனை, 40 அடி பனை, சிறு வழிகள் என பனைகள் நிறைந்த பகுதியாக இருந்தது. தரைமண்கள் சிவப்பு நிறமற்ற மஞ்சள் நிறத்தில் உறுதிப்படைந்து இருந்தது. பனைமரங்கள் சில இடங்களில் கூட்டமாக, சில இடங்களில் தனித்தனியாக இருந்தது. பனைமரம் ஏறி 17 எடுக்கும் வீரர்கள் மிக சொற்பமாகவே இருந்தார்கள். எல்லா பனைமரங்களும் அவர்களால் ஏற முடியும் என்ற நம்பிக்கை பனை வீரர்களிடம் இருந்தது. பனைமரங்கள் இல்லாத இடங்களில் வேர்க்கடலை பயிரிட்டு இருந்தார்கள். பனைமரம் ஏறும் வீரர்கள் பனைமரத்தை கட்டி அணைத்தபடி ஏறுவார்கள். மார்பு பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் கால் முட்டுகள் கணுக்கள் ஆகிய பகுதியில் சிராய்ப்பு ஏற்பட்டு சதைகள் கடினமாக இருந்தது. மார்த்தாண்டத்திலிருந்து புறப்பட்டு வந்த முத்து உடன்குடி வந்து வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிவிட்டு பணம் காட்டுக்கு வந்து சேர்ந்தான். அந்த ஊரில் பணம் ஏறும் தொழிலாளர்கள் எத்தனை பேர் பனைமர உடைகள் கொண்டு பாய் பெட்டி, நார்பெட்டி, சுளவு, முடைவோர் எத்தனை பேர் என்று கணக்கெடுப்பது அவனுக்கு வேலையாக இருந்தது. பனைமரம் ஏறும் வீரர்களை பனங்காட்டில் கணக்கெடுத்து முடித்துவிட்டு அடுத்ததாக பண நாரால் நார்பெட்டி முடையும் பாக்கியம் வீட்டிற்கு வந்தான். யாருங்க நீங்க? வீட்டுக்கு நீங்க நார்பெட்டி முடைந்து கொண்டிருந்த பாக்கியம் கேட்டார். நான் பனை தொழிலாளிகள் நல இயக்கத்திலிருந்து வரேன். பனைமர உபயோகப் பொருட்கள் வைத்து எத்தனை பேர் நார்பெட்டி முடிவுறீங்க, எத்தனை பேர் பாய் பெட்டி முடிறாங்கன்னு கணக்கெடுக்க வந்திருக்கேன். எங்க இயக்கத்துல பதிவு பண்ணா பிள்ளைங்க படிப்பு செலவு, திருமண செலவு, 60 வயதுக்கு அப்புறம் பென்ஷன் இதெல்லாம் கிடைக்கும். அம்மா, அவர் கேட்கறது அவ்வளவு குடும்பம். நல்ல விஷயம்தான். வீட்டுக்குள்ள இருந்து வெளியேறி அமுதவள்ளி நேராக முத்துவை பார்த்து சொன்னாள். முத்துவின் பார்வை அவள் கண்களை ஊடுருவியது. 2 நொடிகளுக்கு மேல் அவள் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தோற்று போய் பார்வையை தரைக்கு நகர்த்தினான். அவள் கண்கள் அகன்று விருந்து அழகாயிருந்தது. கண் புருவங்களின் அடர்த்தி அதிகம் இருந்தது. ஆண்களுக்கு மீசை அழகு என்றால் பெண்களுக்கு புருவ மீசை அதைவிட அழகாக இருக்கிறது. ஆண்களுக்கு மீசை ஒன்றுதான், ஆனால் பெண்களுக்கு 2 புருவங்களும் புருவ மீசை என்று சினாகித்தாள். அவள் உதடு விரிந்து புன்னகை நழுவியது. அவள் கடந்து போன அந்த நிமிடங்கள் அவன் மனதில் ஒரு திரைப்படம் போல பொதுவாக இருந்தது. அவள் பின்னால் சென்று விடலாம் என்று கூட நினைத்தான். அவளது அம்மா தப்பா நினைத்து விடுவாள் என்று மனதை அவள் பின்னால் அனுப்பிவிட்டு அவள் அம்மாவிடம் பேச்சு கொடுத்தான். நீங்க என்னென்ன கைவினை தொழில் செய்றீங்க? பணமட்டை வாங்கி வந்து நார் உரிச்சு நார் பெட்டி சுலவு செய்வோம். பண ஓலப்பாய், ஓலப்பெட்டி இது எதுவும் உடைய மாட்டீங்களா? அதை வேற ஆளுங்க செய்வாங்க. நாங்க பரம்பரை பரம்பரையா இந்த 2 தான் செஞ்சுட்டு வரோம். நார்பெட்டி முடையிற தொழில் பத்தி சொல்லுங்க.
பனங்காட்டுங்கள போய் மட்டைகளை மொத்தமா வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். மட்டையோட அடிப்பாகத்தை குறுக்கால கத்தியால கீறி பழமா இழுத்தா மட்டையில இருந்து நார் தனியா வந்துடும். மறுபடியும் அதை தண்ணியில ஊற வச்சு பனையோல கணத்துக்கு நாரா சீவி பாலிஷ் பண்ணுவோம். அப்புறமா தண்ணி தெளிச்சு நார் பட்டி முடிஞ்சிருவோம். இந்த தொழில வேற என்னென்ன சிரமங்கள் இருக்கு? சிரமம்னு சொன்னா பனங்காட்டுல இருந்து மணக்கட்டைகளை வாங்கி தலைச்சுமட சுமந்துட்டு வர்றது சிரமம். சில பேர் மட்டையை உரிச்சு நாரை மட்டும் தனியா வியாபாரம் செய்வாங்க. அதுல விலை அதிகம். மட்டைகளை வாங்கி நார் உரிச்சதுக்கு அப்புறம் அந்த மட்டைகளை விறகு இருக்க பயன்படுத்துவோம். நார் உரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடம்புல நல்ல பலம் இருந்தா மட்டும்தான் நாரை உரிக்க முடியும். ஒரு நார்பெட்டி முடிக்க எத்தனை நார் தேவைப்படும்? ஒரு நார்பெட்டி முடிய குறைஞ்சது 40 மட்டும் தான் தேவைப்படும். அதை முடிஞ்சு வித்தா லாபம் 10 ரூபாய் கூட மிஞ்சாது. இருந்தாலும் பொழைக்கிறதுக்கு இந்த வேலையை செஞ்சு வயித்த கழுவுறோம். உங்க பொண்ணு என்ன படிக்கிறா? அவ காலேஜ் படிக்கிறா. இந்த வருஷத்தோட அவ படிப்பு முடிஞ்சிடும். அவளை யாருக்காவது கட்டு வச்சுட்டா என் பாரம் குறையும். குறைஞ்சது கூலியில வைத்த கழுவிக்கிட்டு மகளையும் படிக்க வைக்கிறீங்க. உங்களை பார்த்தா பெருமையா இருக்கு. இன்னைக்கு இந்த தகவல் போதும். வேற தகவல் வேணும்னா மறுபடியும் வரேன். சரிங்க ஐயா. இந்த ஊர்ல பாய் பெட்டி முடையிறவங்க வீடு எங்க இருக்கு? ரோட்டுக்கு அந்தால பஸ் ஸ்டாப் இருக்கு. அதுக்கு பக்கத்துல 4-5 வீடு இருக்கு. அவங்க முடைவாங்க. முத்து அங்கிருந்து கிளம்பி சாலையில் இருக்கும் பஸ் ஸ்டாப் நோக்கி நடந்தான். 4-5 குடிசை வீடுகள் தென்னங்கி சோழியால் வேயப்பட்டிருந்தது. முத்து அந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்த போது குடிசையில் பெண்கள் பாய் முடைந்து கொண்டு இருந்தார்கள். வயதான பெண்கள் லுங்கி இடையில் கட்டிக்கொண்டு பிளவுஸ் அணிந்து அதன் மீது மாறப்பாக வெள்ளி துண்டு அணிந்திருந்தார்கள். பனமர குருத்து உலைகளை வெட்டி அதை வெளியில் உலர்த்தி சுருக்கிய போது 2 கைப்பிடி அளவிற்கு அடங்கியிருந்தது. அதை விரித்த போது மெகா சைஸ் விசிறி போல விரிந்தது. பார்க்க அழகாக இருந்தது. குருத்து ஓலை பிச்சு பூவை போல பளபளவென்று இருந்தது. குளிர்காலங்களில் மழைக்காலங்களில் வெள்ளை நிற குருத்து ஓலைகள் மஞ்சள் நிற ஓலைகளாக நிறம் மாறிக்கொள்ளும். குருத்து ஓலைகள் வெட்டாமல் விட்டுவிட்டால் முற்றிய ஓலைகளாகிவிடும். அந்த ஓலைகளை சாரோலை என்று அழைப்பதுண்டு. சாரோலை இளம் நீல நிறத்தில் இருக்கும். வீட்டில் படுத்திறங்க பாயமுடைய குருத்து ஓலையோடு கொடுப்பார்கள். திருமண வீடுகளில் அரிசி சாதம் போட்டு வைப்பதற்கு சாலோர பாய் வாங்கி கொள்வார்கள். முத்து எல்லா விவரங்களையும் சேகரித்து முடிந்த போது மணி 2 ஆகியது. பசி அவனை சோர்வடைய வைத்தது. விசாரிப்பதை நிறுத்திவிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு நடந்தான். உடன்குடி செல்லும் பஸ் வந்து நின்றது. அவன் ஏறுவதற்கு பஸ்ஸின் கம்பியை பிடித்த போது வாசல் வழியாக அமுதவள்ளி இறங்கினாள். அவளை பார்த்த நொடியில் பசி பறந்தே போனது. அமுதவள்ளி அவனை நேருக்கு நேர் பார்த்தபடியே இறங்கினாள். பஸ்ஸில் ஏறுவதா வேண்டாமா என்று தடுமாறி நின்றான் முத்து. அவளிடம் ஒரு வார்த்தை பேசிவிட்டு போகலாம் என்று தோன்ற பஸ் கம்பிலிருந்து கையை எடுத்து நின்றான். நடத்தினர் அவனை முறைத்தபடி விசில் ஊத பஸ்ஸில் சுடப்பட்டு போனது. நீங்க இந்த பஸ்ல போகலையா என அமுதவள்ளி கேட்டார். அடுத்த பஸ்ல போலாம். உங்ககிட்ட சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதான் போகல. அந்த பஸ் நிறுத்தத்துல பனை ஓலையால் செய்யப்பட்ட நிழல் கூட இருந்தது. பனைமரத்தை 2 அடி உயரத்திற்கு அறுத்து அதன் மீது பனந்தடிகளை வைத்து நாரால் கட்டி வைத்திருந்தார்கள். பஸ் ஏற ஒருவர்கள் அமர்ந்து கொள்ளும் அந்த நிழல் குடில் வெயிலை உள்ளே வர அனுமதிக்காமல் எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே இருந்தது. வாங்க அந்த குடிசையில உட்கார்ந்து பேசி. முத்து புன்னகை உதிர்த்தபடியே சொன்னான். வெயில் காலம் என்பதால் அந்த நிழல் குடிலில் யாரும் காத்திருக்கவில்லை. அவன் பின்னால் நடந்தாள். மனதில் ஒருவித பதட்டம் நிலவியது. முத்து பனந்தடியில் அமர்ந்தான். சற்று தள்ளி அமுதவள்ளியும் அமர்ந்தாள். குடலுக்குள் காற்று வந்து வந்து போனது. அம்மா கிட்ட நார்பெட்டு பற்றி எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். செலவு பற்றி கேட்கலாம். அதை பற்றி சொல்றியா? உருளை நெல்லு குத்தி அதுல இருக்கிற அரிசியையும் தவிடு உமிழையும் பிரிக்கிறதுக்காக செலவு உபயோகப்படுத்துவாங்க. வயல் காட்டுறது நெல்கறி அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து கல்லுல கதிர ஓங்கி அழிச்சா நெல்லும் பதரும் தரையில் சின்னம். அப்புறம் சொலவு வச்சு வீசினா பதர் விலகி நெல்மணிகள் மட்டும் களத்துல கிடக்கும். இதுதான் சொலவோட பயன்பாடு. அப்புறம் அரிசி நெல் இதையெல்லாம் சுத்தம் பண்ண சொலவு உபயோகிப்பாங்க. சொலவு பத்தி விளக்கமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீ ரொம்ப நல்லா பேசுற. நீ சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவனது பாராட்டை கேட்டு அமுதவள்ளி நாணி தலை குனிந்தாள். வெளியே புல்லட் வந்து நிறுத்தும் சத்தம் பலமாக கேட்டது. வேலுத்துறை வேகமாக இறங்கி நிழல் குடிசைக்கு வந்தான். உள்ளே இருந்த முத்துவையும் அமுதவள்ளியும் பார்த்து கடுப்பானான். 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அதட்டத்தோடு கேட்டான் வேலுதுரை. இருவரும் பதில் சொல்லாம அவனை பார்த்தபடி இருந்தார்கள். ஆமா, நீ யாரு? உன்னை இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையே. என் பேரு முத்து. பனைமர தொழிலாளர்கள் நல இயக்கத்துல இருந்து பணப்பரம் சார்ந்து ஆய்வு பண்ண வந்தேன். இவங்க கிட்ட நார்பெட்டி சுலவு முடிக்கிறத பத்தி தகவல் கேட்டுட்டு இருந்தேன். வயசு பொண்ண தனியா உட்கார வச்சு தகவல் கேக்குறியா? இவ அம்மாவை கூட வச்சுதானே கேட்டிருக்கணும். அவர் தப்பா எதுவும் கேட்கல. சொலவு எப்படி பின்றதுன்னு கேட்டாரு. சொன்னேன். இத வெயிலிருந்து சொல்ல முடியுமா? அதான் நிழல் குடியில உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அமுதவள்ளி அவன் முகம் பார்த்து சொன்னான். முதல்ல நீ கிளம்பு. அமுதவள்ளி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வெளியேறினான். உனக்கு எந்த ஊரு?
கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம். இனிமேல் எந்த தகவல் கேட்கணும்னாலும் ஆம்பளை கிட்ட கேளு, இல்ல வயசான பொம்பளைங்கிட்ட கேளு. வயசு பொண்ண தனியா கூப்பிட்டு வச்சு பேசாத. இந்த ஊரு கொஞ்சம் மோசம் தம்பி. எல்லாரும் அருவாளோட சுத்துறானுங்க. பார்த்து சூதானமா நடந்துக்கும். வேலுத்துறை தனது முறுக்கு மிசையை முறுக்கிப்படி வெளியேறி புல்லட்டின் ஏறி அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தான். முத்துவுக்கு தர்ம சங்கடம் ஆகி போனது. அவள் பஸ்ஸிலிருந்து இறங்கியது வலுக்கட்டாயமாக நான் தானே அழைத்து வந்தேன், நான் தானே தகவல் கேட்டேன், கடைசி இப்படி ஆகிவிட்டது என்று வருந்து கொண்டு இருந்த போது அமுதவள்ளி மறுபடியும் நிழல் குடிலுக்கு வந்தாள். முத்துவுக்கு இன்பதிர்ச்சியாக இருந்தது. அவன் கிடக்குறான், அவனை கண்டு நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. முத்து அவளை இறங்க பார்த்தான். யாருங்க அவன்? உன் சொந்தக்காரனா இல்ல முறமாமனா? ஐயோ, அவன் என் சொந்தமோ முறமாமனோ கிடையாது. பணம் இருக்கிற திமிர்ல நடக்கிற ஒரு புறம்போக்கு. பணம் காட்டு எல்லா இடத்தையும் குத்தைக்கு எடுத்து பதநீர் இறக்கி கருப்பட்டி செஞ்சு பல ஊர்களுக்கு அனுப்புற வியாபாரம் செய்யறான். அவனுக்கு எப்பவுமே என் மேல ஒரு கண்ணு. அவன் இழுப்புக்கு வளைஞ்சு கொடுக்கற பொண்ணா நான் இல்லாம இருந்ததால என் கூட யாரு பேசினாலும் இப்படிதான் முந்திரி கொட்டை மாதிரி வந்து எதையாவது பேசுவான். அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. முத்துவின் முகத்தில் புன்னகை விரிந்தது. அவளும் நிறைய பேச வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இன்னைக்கு காலையில தான் உன்னை பார்த்தேன். பல வருஷத்துக்கு முன்னால பார்த்து பேசி பழகுன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எனக்கும் அப்படிதான் தோணுது என சொல்லிவிட்டு அவள் உதடு பிரிந்து சிரித்தாள். அவள் சிரிப்பில் மதிய சாப்பாடு அவனுக்கு மறந்து போனது. யாருமற்ற அந்த நிழல் குடிலுக்குள் இருவரும் பல மணி நேரம் பேசி சிரித்தபடி இருந்தார்கள். முத்துவுக்கு அவள் பேச்சு மிகவும் பிடித்திருந்தது. பேச்சு மட்டுமல்ல, அவளையும் தான் பிடித்திருந்தது. ஆனால் பார்த்த முதல் நாளே மனதில் இருப்பது சொல்வது எப்படி? அவன் பொறுமை காத்தான். அமுதவள்ளிக்கும் அதே நிலைதான். அவன் பேச்சு பிடித்தது போல அவனையும் பிடித்திருந்தது. ஆனால் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான், முதலில் அவன் சொல்லட்டும் என்று. படை சார்ந்த பேச்சுகள் விலகும். சினிமா பாடல்கள், காதல் திரைப்படங்கள் என்று நகர்வுகள் அதிகரித்து இருவருக்குள் ஒரு இனம் புரியாத இன்பம் நிழல் கொடுத்தது. ஒரு வயதானவர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நிழல் குடிலுக்குள் நுழைந்த போது பேச்சுகள் குறைந்து பார்வைகள் பேசிக் கொண்டன. உடன்கூடி செல்லும் பஸ் வந்து நின்றது. முத்து பெரிய மனமின்றி பிரிந்தான். அவனை திரும்பி பார்த்தபடி பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். அவள் முகத்தில் சோகம் வளர அவள் நிழல் குடில் விட்டு வெளியேறினாள். காற்று இதமாக வீசிய பிறகு புழுக்கம் இருப்பது போல உணர்ந்தாள். மறுபடியும் அவனை பார்க்க மனம் விரும்பியது. ஏக்கத்தோடு அவள் குடிசை வீட்டுக்கு நடந்தாள். திருச்செந்தூர் ஆதித்தனூர் கல்லூரி பிரம்மாண்டமாய் காட்சியளித்தது. காம்பவுண்ட் சுவர் மேல் எலும்பி கட்டடங்களின் அடிப்பகத்தில் 5 அடி உயரத்தை மறைத்திருந்தது. 200 அடி தூரம் வரை தாச்சாலை கருப்பாடையை தரையில் விரித்தது போல இருந்தது. இரு பக்கங்களும் பூச்செடிகள் வைக்கப்பட்டு பூக்கள் சிரித்தபடி பூத்து நின்றன. 3 மாடி கட்டிடம் முழுக்க வகுப்பறைகள் இருந்தது. பேராசிரியர்கள் குரல்களை விட மாணவ மாணவர்கள் குரல் சத்தம் அதிகமாகவே கேட்டது. மதிய நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. முத்து அந்த கல்லூரியில் படிக்கும் அவனது நண்பன் கேட்வினை பார்க்க கேண்டீனில் காத்திருந்தான். மதிய நேர பெல் சத்தம் கேட்டதும் மாணவ மாணவர்கள் வகுப்பறை விட்டு வெளியேறினார்கள். முத்து அவனது நண்பன் கேட்வின் வகுப்பறைக்கு நடந்தான். இதில் மாணவிகள் கூட்டம் கூட்டமாய் காத்திருப்பு அறைக்கு நடந்தார்கள். அந்த கூட்டத்திலிருந்து அமுதவள்ளிக்கு ஆச்சரியம் தாழவில்லை. அவள் மனதில் குடியிருக்கும் முத்து தன்னை காண கல்லூரிக்கு வந்து விட்டான் என்ற குறுநகை அவள் உதடுகளில் ஒட்டியிருந்தது. முத்து குனிந்த தலை நிமிராமல் நடந்து அவளை பார்க்காமல் கடந்து போனான். அமுதவள்ளிக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் நடையை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தாள். அவன் அவளை கடந்து போய் கொண்டிருந்தான். அவள் சட்டென்று ஓடி அவன் அருகில் சென்று புன்னகைத்தாள். ஓ, நீ இந்த காலேஜ்ல தான் படிக்கிறியா? ஆமா, எங்க இந்த பக்கம்? என் ஃப்ரெண்டு கேட்வின் இங்கதான் படிக்கிறான், அவனை பார்க்க வந்தேன். இருவரும் பேசிக்கொண்டு நிற்பதை கண்டு கேட்வின் ஓடி வந்தான். டேய் முத்து, எப்படா வந்தான்? ஆமா, யார் இந்த பொண்ணு? பனைமரம் சார்ந்த ஆய்வு பண்ண உடன்குடி போயிருந்தானா, அங்க இவங்கள சந்திச்சேன். நிறைய தகவல் சொன்னாங்க. நீ எந்த கிளாஸ் என கேட்வின் கேட்டான். நான் பிஎஸ்சி பாட்னி. நான் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல, வா நம்ம கேண்டீன்ல சாப்பிடுவோம். சரிடா. அமுதவள்ளி சாப்பிட போகலையா என கேட்டான் முத்து. நானும் சாப்பாடு கொண்டு வரல, கேண்டீன்ல தான் சாப்பிடணும், வா சாப்பிட போலாம். சரி என அவள் சம்மதித்தான். மூவரும் கேண்டீனுக்குள் நுழைந்தார்கள். மாணவ மாணவர்களின் பார்வைகள் மூவர் மீதும் விழுந்தன. இதில் அமுதவள்ளி யாருக்கான ஜோடி என்பது தெரியாமல் புலம்பினார்கள். மூவரும் சாம்பார் சாதம் வாங்கி கொண்டார்கள். 5 நிமிடங்கள் சாப்பிட வேண்டிய சாம்பார் சாதத்தை 1/2 மணி நேரம் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு முடித்தார்கள். அமுதவள்ளி கை கழுவ சென்றாள். டேய், அவளை விரும்புறியா என கேட்டான் கேட்வின். ஆமா, ஆனா என் விருப்பத்தை இன்னும் அவகிட்ட சொல்லல. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல. பேசுறோம் பழகுறோம், அவ்வளவுதான். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ற. இருவரும் எழுந்து சென்று கை கழுவிட்டு வந்தார்கள். அமுதவள்ளிய பார்க்க என்ன காரணம் காட்டி காலேஜுக்கு வந்துட்ட? அப்படியே திருச்செந்தூர் கடற்கரைக்கு போயிட்டு வர்றீங்களா? அவளது சிரிப்பு அவனை விரும்பும் செய்தியை சொல்லியது. என்னடா இப்படி சொல்லிட்டு, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இப்படி சட்டனி கேட்டுட்டியே. இதுக்கு மேல என்னடா வேணும்? அவ மனசுல நீ இல்லனா அவ முகம் மாதிரி இருக்கும். அவதான் சந்தோஷமா சிரிக்கிறாளே. அமுதவள்ளி, இவன் உனக்கு பிடிச்சிருக்கா? இவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கும். அவள் நாணத்தில் புன்னகைத்தபடி தலை குனிந்து விட்டு முத்துவை பார்த்தாள்.
பார்வையெல்லாம் ஓகேதான், சம்மதத்தை வார்த்தையா சொல்லணும், பிடிச்சிருக்கு தானே? அமுதவல்லி தலையாட்டினாள். அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் வேகமாய் காத்திருப்பாரை நோக்கி ஓடினாள். ரொம்ப தேங்க்ஸ்டா, உன் மூலமா அவன் மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? சரி, என்னை பார்க்க வந்த விஷயத்த சொல்லு. ராமநாதபுரத்துல உன்னுடைய மாமா 1000 பணம்பரம் வச்சிருக்கிறதா சொன்னீங்க. அவரோட முகவரி வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். அவன் ஒரு சிறு துண்டு காகிதத்தை முகவரி எழுதி கொடுத்தான். மாமாவை சந்திக்க எப்ப கிளம்புற? அடுத்த வாரம் போலாம்னு இருக்கேன். அது வரைக்கும் அமுதவள்ளியை சுத்திக்கிட்டு இருப்பேன்னு சொல்லு. சரிடா, மணி 2 போகுது, கிளாஸுக்கு போறேன். சரிடா, நானும் கிளம்புறேன். எங்கிட்ட கிளம்புற? இந்த வழியா அவ கிளாஸுக்கு வருவா, பார்த்துட்டு போ. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும்போது மாணவிகள் வந்து கொண்டிருந்தார்கள். முத்து ஒவ்வொரு கூட்டத்தையும் விழிகளால் அலசினான். அமுதவள்ளியை மட்டும் காணவில்லை. மாணவியர்களின் வருகை மெல்ல மெல்ல குறைந்து அவள் வரவில்லை. என்னடா ஆளக்கானோம்? முத்து வருத்தமா கேட்டான். அதுதான் எனக்கும் புரியல. சரி, நான் கிளம்புறேன். கார்த்திக் வகுப்பறைக்கு நடந்தான். முத்துவின் முகம்பாடி இருந்தது. வருத்தம் படிந்த முகத்தோடு கல்லூரி கேட்டை தாண்டி வெளியே வந்து அருகில் இருந்த பஸ் நிறுத்தத்திற்கு நடந்தான். அமுதவள்ளி அவன் வரவுக்கு காத்திருந்தாள். பார்த்ததும் அவனுக்குள் கரண் வந்தது போல ஒரு சிலிர்ப்பு. அவள் வெட்கத்தை மறுத்தபடி அவனை பார்த்து சிரித்தாள். காதல சொல்லி ஓகே ஆகும் அந்த தருணத்திற்கு பிறகு வெட்கம் மிக அழகானது. மனசுக்குள் மங்கள சத்தம் கேட்டது. முத்து அவள் அருகில் வந்தான். மதியத்துக்கு மேல காலேஜுக்கு கட்டா. நீங்க போகாம நான் எப்படி கிளாஸுக்கு போவேன்? அதான் அவங்க கூட வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கேயாவது போலாமா? இருவரும் பஸ் ஏறி கடற்கரைக்கு போனார்கள். மாலை வரை வாய் வலிக்கு பேசினார்கள். இருவருக்கும் பசிக்கவே இல்லை. பேச்சை நிறுத்திவிட்டு புறப்பட தயாரான போது பசித்தது. டீ கடையில் டீயும் பச்சியும் சாப்பிட்டு முடிக்கவே 1/2 மணி நேரம் ஆகியது. இருவரும் உடன்குடி பஸ்ஸில் ஏறிக்கொண்டார்கள். அவனுக்கு பஸ்ஸின் நடுப்பகுதியில் உட்கார சீட் கிடைத்தது. அமுதவெளி இருக்கையின்றி நின்றபடியும் அடிக்கடி அவனை பார்த்து சிரித்தபடி நின்றாள். காதல் தீ இருவருக்கும் கொழுந்து விட்டு எரிந்தது. பனங்காட்டுக்குள் பதநீர் இறக்கும் ஆட்களுக்கு கூலி கொடுக்க வந்திருந்தான் வேலுத்துறை. அவனது எடுப்படி கைலாசம் மூடி வந்தான். ஊரில் நடக்கும் நல்லது கெட்டது செய்திகளை வேலுத்துறையிடம் சொன்னால் செலவுக்கு காசு கொடுப்பது அவனது பழக்கமாக இருந்தது. ஐயா, அந்த முத்துங்கிறவன் பனைமரத்தை ஆய்வு செய்யுங்கிறன்னு சொல்லி அந்த அமுதவல்லி கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டான். என்னடா சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். அந்த பொண்ணை பாக்குறதுக்கு நேத்து காலேஜுக்கே போயிட்டானாம். நிஜமாவாடா? ஆமாங்க ஐயா, என் பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த பொண்ணோட கிளாஸ்ல தான் படிக்கிறா. அவ சொல்லிதான் எனக்கு தெரியும். பற்களை இருக்க கிடைத்தான். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஐயா, அந்த பொண்ணு வேற ஜாதி. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் நம்மூர் பொண்ணை டாவடிக்கிறான். அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? மீச முறுக்கினான் வேலுத்துறை. அந்த நேரத்தில் பனங்காட்டுக்குள் வந்து கொண்டிருந்தான் முத்து. தூரத்தில் அவன் வருவதை பார்த்த கைலாசம் சைகை காட்டினான். வேலுத்துறை திரும்பி பார்த்து மறுபடியும் டென்ஷன் ஆனான். கூப்பிடல அவன. கைலாசம் கை தட்டினான். முத்து திரும்பி பார்த்தான். இங்க வாங்க தம்பி. முத்து அவர்களை நோக்கி நடந்து அவர்கள் அருகில் வந்தான். பணங்காட்டுக்கு எதுக்கு வந்தீங்க தம்பி? கைலாசம் கேட்டான். பணவர் ஆய்வுக்கு வந்தேன். ஆய்வு மட்டும்தானா, இல்ல இந்த ஊரு பொண்ண டாவடிக்கவும் தானா? முத்துவின் முகம் மாறியது. அன்னைக்கு நிழல் குடியிருப்புல அந்த பொண்ணு கூட பேசின. அதையும் மீறி அந்த பொண்ணு படிக்கிற காலேஜுக்கும் போயிருக்கிற. மனசுல என்ன மன்மதன் நினைப்பான்? இதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஊருக்கு போற வழிய பாரு. அதான் உனக்கு நல்லது. நான் அவகிட்ட பேசுறேன், பழகுறேன். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. கல்யாணமும் பண்ணிக்குவேன். நீங்க எதுக்கு இந்த விஷயத்துல தலையிறீங்க? ஓஹோ, எங்க ஊர் பொண்ணு நீ வந்து கல்யாணங்கிற பேரை சொல்லி அவ கூட சந்தோஷமா இருந்துட்டு கம்பி நீட்டுவ. அதை இந்த ஊர்க்காரங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவளை கல்யாணம் பண்ணி இதே ஊர்ல வாழ்ந்தா போதுமா? நான் ஒண்ணும் அவளை ஏமாத்திட்டு ஒரு ஆள் கிடையாது. அவ கூட வாழணும் ஆசைப்படுறேன் சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான் முத்து. கோபம் கொந்தளிக்க அவன் போவதை பார்த்தபடி நின்றான் வேலுத்துறை. ஐயா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? அவன் வேணும்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே. கைலாசத்தின் கன்னத்தில் பல்லார் என்று அறிந்தான் வேலுத்துறை. அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு கண்ணுடா. என் பார்வையில் இல்லாம தப்பிச்சு போன பொண்ணு அவ ஒருத்திதான். அவளை எப்படியாவது மயக்கி நீ ஆசைக்கு அடிப்படையா வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவன் வந்து அவன் மனசுக்குள்ள புகுந்துட்டான். இவன் அவன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவனா அடையணும். அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவன் கதி அதோ கதிதான். நெஞ்சை நிமித்தி சொன்ன வேலுத்துறையை பயத்துடனே பார்த்தான் கைலாசம். அவன் புல்லட்டில் புறப்பட்டு போனான். அவன் போவதை பார்த்தபடி நின்றான் கைலாசம். அவனது மனைவி அவளை விட்டு பிரிந்து அவள் பிறந்த வீட்டுக்கு செல்ல காரணமே இந்த வேலுத்துறைதான். அவனது இளமையும் முறுக்கு மீசையும் வசதியும் காட்டி அவனது மனைவியோடு வலுக்கட்டாயமா இருந்ததை கண்டும் காணாமல் இருந்து விட்டான் கைலாசம். அவள் பிறந்த வீடு சென்று வருடங்கள் பல கடந்திருந்தது. கைலாசம் தன் விதையை நினைத்து வேலுத்துறையின் பணங்காட்டுக்களை இறகு பொறுக்கி விற்பனை செய்து அவன் கொடுக்கும் கை காசுகளுக்கு பிழைத்து வந்தான். அமுதவெளி அறைய நினைக்கும் அந்த குரூர எண்ணம் அவனுக்கு ஏனோ பிடிக்கவில்லை. பனைமரம் குறித்து ஆய்வு செய்ய வந்த முத்துவும் அமுதவளியும் காதலிக்கிறார்கள். இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழட்டும். வேலுத்துறையின் வழியில் விழக்கூடாது என்று மனம் திரும்ப திரும்ப சொல்லியது.
முத்து பனைமர ஆய்வு முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டினான். தம்பி, அமுதவள்ளி காலத்தில் சிட்டு இப்படியே காலத்தை ஓட்டலாம்னு நினைக்காது. பெரிய ஆபத்து காத்திருக்கு. பேசாம அவ கழுத்துல தாலியை கட்டி குடும்பம் நடத்து, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடந்தான் கைலாசம். முத்து திகைத்து போனான். வேலுத்துறையால் அமுதவள்ளிக்கு பெரு ஆபத்து வரக்கூடும் என்று நம்பினான். ஒரு முடிவோடு அவள் குடிசைக்கு நடந்தான். பாக்கியம் பனைமட்டையிலிருந்து உரித்த நாரை தண்ணீரில் ஊற வைத்து அதை மெலிதாக இழுத்துக் கொண்டிருந்தாள். அமுதவள்ளி என குரல் தந்தான் முத்தும். குடிசைக்குள்ளிருந்து வெளியே வந்து புன்னகையத்து நின்றாள் அமுதவள்ளி. வேலுத்துறை உன்னை எங்கேயாவது வச்சு தனியா பார்த்தா எப்படி நடந்துக்கிறான்? அவன் எப்பவுமே என்னை விளங்குற மாதிரிதான் பார்ப்பான். மத்த பொண்ணுங்க மாதிரி நான் அவனுக்கு கிடைக்கலன்னு நினைச்சு ஏமாந்து போனவன். அவனால உனக்கு ஆபத்து வரலாம். அதனால நான் உடனே எங்கேயாவது கோயில் வச்சு உன் கழுத்துல தாலி கட்டுறேன். என்ன சொல்ற? அவள் தயக்கத்தோடு அவள் அம்மாவே பார்த்தான். நீ என்னம்மா சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு சம்மதம் தான். நாளை காலை 7 மணிக்கு ஊர்கோயில வச்சு உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் ரகசியமா இருக்கட்டும். சரி என அமுதவள்ளி சம்மதம் சொன்னாள். முத்து சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனான். மறுநாள் காலை 7 மணிக்கு பூசாரி மஞ்சள் தாலி எடுத்து கொடுக்க முத்து அமுதவள்ளி கழுத்தில் தாலி கட்டினான். மாப்பிள்ளம், அந்த வேலுத்துற கண்ணில் மட்டும் பட்டுடாத. இவ்வளவு சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போ. நாங்க மட்டும் போனா எப்படி? நீங்களும் வாங்க போகலாம். இல்ல, நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க சந்தோஷமா போங்க. அமுதவள்ளி அழுதபடி அவள் அம்மாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட்டாள். விடியற்காலை நேரம் ஆளர்வமற்ற அந்த ஊரில் வந்த முதல் பஸ்ஸை பிடித்து இருவரும் உடன்குடி வந்து அங்கிருந்த நாகர்கோவிலுக்கு பஸ் ஏறினார்கள். அவனது சொந்த ஊரான மார்த்தாண்டத்தில் அவனது அப்பா அம்மா சம்மதத்துடன் வாழத் துவங்கினார்கள். அடுத்த மாதமே அவனது உயிரை அவள் வயிற்றில் வளர்த்து கொண்டாள் அமுதவள்ளி. 9வது மாதத்தில் ஆண் குழந்தை பிறக்க சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனான். இருவரும் குழந்தை பழனி என்று பெயரிட்டு அழைத்தார்கள். முத்து மனைவி குழந்தைகள் ஊரில் விட்டுவிட்டு ராமநாதபுரத்தில் வேலை பார்த்து வந்தான். 6 மாதம் கழிந்தது. பழனி தவள ஆரம்பித்தான். மாதம் ஒரு முறை ஊர் வந்து போனான் முத்து. என்னங்க, உடன்குடியில அம்மா ஒரு தடவை பார்த்துக்கலாம்னு இருக்கு. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அந்த வேலுத்துறையில ஏதாவது பிரச்சனை வந்துடும். அப்படி ஒண்ணும் வராதுங்க. அம்மா எனக்கு கடிதம் எழுதுறப்போ பல தடவை அவனை பார்த்ததாவும் அவன் எதுவும் கேட்டதில்லைன்னு கடிதம் எழுதி இருந்தாங்க. சரி, அடுத்த வாரம் வர்றோம்னு உன் அம்மாவுக்கு கடிதம் எழுதி போடு. சரிங்க என சந்தோஷத்தில் இருந்தால் அமுதவள்ளி. முத்துவும் அமுதவள்ளியும் உடன்குடி வந்து சேர்ந்த போது இழந்து போன சந்தோஷம் திரும்ப கிடைத்தது போல் இருந்தது. அமுதவள்ளி தனது தாயார் பாக்கியத்தை பார்த்ததும் நெகிழ்ந்து போனாள். அவள் நிறைமாத கற்பனையை இருந்த போது ஊருக்கு வந்து பிரசவம் பார்த்துவிட்டு சென்ற அம்மாவை இப்பொழுதுதான் பார்க்கிறாள். பாக்கியம் பேரனை பார்த்த மகிழ்ச்சியில் முடிச்சென்ற பேரனை எடுத்தாள். ஆசை முழுவதையும் முத்தாக குழந்தையின் முகத்தில் பதித்தான். மாப்பிள்ளை, என் பேரனை பார்த்து ரொம்ப சந்தோஷம். தாயும் பிள்ளையும் கொஞ்ச நாள் இங்க தங்கட்டும். நீங்க ராமநாதபுரத்தில் தானே வேலை பார்க்கறீங்க. இங்க இருந்து பக்கம் தானே. அடிக்கடி இங்க வந்து பார்த்துட்டு போறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும். சரி, அப்படியே பண்றேன் என அமுதவள்ளி. குடிக்க தண்ணீர் எடுத்துட்டு வா. வானில் தண்ணீர் மோந்து கொடுமா. அப்படியே சாப்பிட கருப்பட்டி துண்டி எடுத்து கொடுமா. அமுதவள்ளி அருகில் இருந்த கருப்பட்டியை துண்டாக்கி வானிலும் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள். கருப்பட்டியை வாங்கிய முத்து அதை மேலும் மேலும் பார்த்தான். அதை கையில் அழுத்த கருப்பட்டி சிவந்து பொடி பொடியா ஆனது. அத்தை, இந்த கருப்பட்டியை எங்க வாங்குனீங்க? வேலுத்துறையோட பட்டர்ல தான். ஏன் கேக்குறீங்க மாப்பிள்ள? இது ஒரிஜினல் கிடையாது, சீனி கலந்த கலப்பட கருப்பட்டி. எப்படி கண்டுபிடிச்சீங்க மாப்பிள்ள? கருப்பட்டிய துண்டா உடைச்சா அது பெருவிரல நசுக்கி பார்த்தா நல்ல பசுமையா இருக்கும். அப்படி இருந்தா அது நல்ல கருப்பட்டி. கலப்படம்னா அதை விரல அழுத்துறப்போ நர நரன்னு இருக்கும். அதுவும் இல்லாம சாப்பிடவும் அதிக இனிப்பா இருந்தா அது கலப்பட கருப்பட்டி. துண்டா உடைஞ்சா சீக்கிரம் உடைஞ்சிடும். நல்ல கருப்பட்டி அவ்வளவு சீக்கிரம் உடையாது. வேலுத்துறை பணத்துக்கு ஆசைப்பட்டு கருப்பட்டில கலப்படம் பண்ணி தொழில் பண்றான். மாப்பிள்ள சாப்பிட்ற பொருளை கலப்படம் பண்றான், உருப்பட மாட்டான். மறுநாள் ராமநாதபுரத்துக்கு வேலைக்கு புறப்பட்டான் முத்து. அவன் மனதில் வேலுத்துறையின் கலப்பட தொழிலுக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது. ராமநாதபுரத்தில் இருந்தபடியும் சென்னையில் இருக்கும் அதிகாரிகளுக்கு புகார் கடிதம் அனுப்பினான். புகாருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நம்பினான். ஆனால் எல்லாமே தவறாகி போனது. கலப்படம் பற்றி விசாரிக்க வந்த அதிகாரிகளை பெரிய தொகை கொடுத்து வளைத்து போட அது பொய் புகார் என்று அரசு அதிகாரிகள் அறிக்கை கொடுக்க கலப்பட புகார் காணாமல் போனது. பணத்திற்காக விசாரித்து வந்த அதிகாரி முத்துதான் புகார் அனுப்பினான் என்ற உண்மையை கக்க வெகுண்டெழுந்தான் வேலுத்துறை. ஏற்கனவே அமுதவள்ளி மீது ஆசை வைத்து அவளை அடைவதற்கு முன்பு முத்து முந்திக் கொண்டு தாலி கட்டி குடும்பம் நடத்த துவங்கிவிட்டான். அதை கூட பொறுத்துக்கலாம். என் தொழிலை அசிங்கப்படுத்த நினைச்சவன் குடும்பத்தை சும்மா விடக்கூடாது என்ற வஞ்சனை அவன் மனதில் குடியேறியது. அன்று நள்ளிரவு பாக்கியம் குடிசையின் ஒற்றை கதவை பூட்டி அதை திறந்து வெளியே வராத அளவிற்கு கம்பி சொருகிவிட்டு குடிசைக்கு நெருப்பு வைத்தான் வேலுத்துறை. குடிசையிலிருந்த பாக்கியம் அமுதவள்ளியும் அவளது குழந்தை நெருப்பு சாம்பலாகட்டும் என்றபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். வெயிலில் உலர்ந்து கருவாடாய் இருந்த தென்னங்கீற்றுகளை தீ விழுங்கிய போது பெரும் எரிச்சலுடன் குடிசை பற்றி இருந்தது.
அயர்ந்த நித்திரையில் இருந்தவர்களுக்கு குடிசை எறியும் சத்தமும் புகையும் தூக்கத்தை கலைக்க பதறி அடித்துக் கொண்டு எழுந்து முன் வாசலை முட்டினார்கள். அது திறக்கப்படாமல் இருந்தது. எரிந்த நிலையில் தென்னை கீற்றுகள் சரிந்து விழுந்தன. பாக்கியம் பேரனை தூக்கிக் கொண்டு கதவை பணம் கொண்டு மட்டும் தட்டினான். அது திறக்கவே இல்லை. அமுதவள்ளி குடங்களில் நிறைந்து வைத்திருந்த தண்ணீரை குடிசையில் விழுந்து எரியும் தீயின் மீது ஊற்றி அணைத்தாள். அவள் மறுபடியும் சமையல் கட்டுக்குள் விரைந்தபோது திரும்பி வர முடியாமல் பெரும் தீ குடிசைக்குள் விழுந்தது. அவள் மிச்சமிருந்த தண்ணீரை ஊற்றியும் நெருப்பின் நாக்குகள் அதை விழுங்கியது. பொறியிலாகப்பட்ட எலி போல மாட்டிக்கொண்டாள். பாக்கியம் அழுதி கொண்டிருக்கும் பேரனோட கதவை முட்டி தோற்று போனாள். பேரனை தரையில் கிடத்திவிட்டு அம்மியில் இருந்த குழவி எடுத்து வந்து கதவின் சுவரில் இறங்கியிருந்த கொண்டியை பலமாக தட்டினாள். அது லேசாக தளர்ந்து உருவி வந்தது. வெளியே வந்து பேரனை மண் தரையில் படுக்க வைத்து அமுதவள்ளியை காப்பாற்ற உள்ளே ஓடினாள். அவளால் சமையலறை பகுதியை தாண்டவே முடியவில்லை. நெருப்பு முழுவதுமாய் அமுதவள்ளி ஆக்கிரமிக்க தீ அவள் உடல் மீது நின்று எரிந்தது. பாக்கியம் கதறியபடியே வெளியே வந்து அழுது கொண்டிருந்த பேரனை தூக்கி தோடு அணைத்தபடி விரியும் குடிசையை வெடித்தாள். தன் மகளை பறித்த அந்த நெருப்பை மண்வாரி எரித்து சபித்தாள். தீயின் ஜுவாலை வெகு தூரத்தில் இருந்த யாரோ சிலருக்கு தெரிய எல்லோரும் மூடி வந்தார்கள். அருகில் கிணறோ தண்ணீரோ என்று மண்வாரி எரிந்து பார்த்தார்கள். சற்று நேரத்தில் குடிசை முழுவதுமாக எரிந்து முடிக்க வெந்து தணிந்தது குடிசை. பொழுது விடிந்த குடிசைக்குள் தேடிய போது அமுதவளியின் எரிந்த எலும்பு கூடுகள் விறகு கட்டை போல் இருந்தது. உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் செய்தார்கள். தன் மனைவி குழந்தைகளை பார்க்க ஊர் திரும்பிய முத்துவுக்கும் அவனது மனைவியின் இறப்பு இடியாக இறங்கியது. அரசு மருத்துவமனையில் பாதுகாக்கப்பட்ட அவள் எரிந்த உடலை பார்த்து கதறி அழுதான். ஒரு குழந்தை அவள் கருத்த உடலை மேலும் மேலும் பார்க்க முடியாமல் உடலை வாங்கி எரிந்த குடிசை கரிய சவ அடக்கம் செய்த போது வாழ்க்கையின் மொத்த நம்பிக்கைகளும் சரிந்தன. மனம் முழுக்க சோகம் மட்டும்தான் இருந்திருந்தது. மகன் பழனியின் முகம் பார்த்தால் சட்டென்று அமுதவளியின் முகம் நினைவுக்கு வரும். வருத்தம் படிந்த முகத்தோடு இருந்தான். மெல்ல அவன் அத்தையுடன் பேச்சு கொடுத்தான். எப்படி அத்த குடிசையில தீ பிடிச்சது? ராத்திரி 1 மணிக்கு எனக்கு இருமல் வந்தது. நான் இருமதை பார்த்து என் மக சுக்கு காப்பி போடுறதா மண்ணெண்ணிய விளக்கோட சமையல் கட்டுக்கு போனான். அவ கையில இருந்த விளக்கு தரையில விழுந்து தீப்பற்றி சமைக்கட்டு பத்திக்குச்சு. அவளால வெளியேற முடியல. என்னாலேயும் உள்ள போக முடியல என்று சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி அழுதாள். மீண்டும் சோகம் நிழலாடியது. கைலாசம் துக்கம் விசாரிக்க வந்தான். அவன் அமைதியாக இருந்து விட்டு மெல்ல வாய் திறந்தான். மார்த்தாண்டத்துல சந்தோஷமா தானே குடும்பம் நடத்துவீங்க, எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க? பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம்ல, ஏன் மறுபடியும் வந்து மாட்டீங்க? எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? வேலுத்தரக்கிட்ட பணம் இருக்கு, அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு போறான். நீங்க எதுக்கு சார் கருப்பட்டியில கலப்படம் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? அவன் ஏதாவது உளருவான், அதெல்லாம் உண்மை நம்பிடாதீங்க மாப்பிள்ள. என் மகளை பறிக்கொடுத்த சோகம் இன்னும் காயல. நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி மாப்பிள்ள மனச மாத்திடாத. என்ன பாக்கியம் பார்த்திருந்தாள். அத்தை நீங்க சும்மா இருங்க, கைலாசம் உண்மையை சொல்லு, அந்த வேலுத்தர் ஏதாவது பண்ணானா? மறைக்காம சொல்லடா என அமைதியா இருந்த முத்து ஆவேசமான குரல் உயர்த்தி கேட்டான். அவன் தான் உங்க குடிசைக்கு தீ வச்சது. முத்து அசந்து சிலையாகினான். ஏத்த போய் சொன்னீங்க? மாப்பிள்ள இந்த பச்சை பிள்ளை முகத்தை பாருங்க. உங்ககிட்ட நடந்ததை சொன்னா நீங்க ஆத்திரப்பட்டு அவங்கிட்ட சண்டைக்கு போவீங்க. அவன் பணக்கார பணத்தால எதையும் செய்வான். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த புள்ள காலம் பூரா அப்பா அம்மா இல்லாத அனாதையா வாழணும். நம்ம குடிசையோட கதவை திறந்து வெளியே வராம இருக்க வெளிப்பக்கமா பூட்டி ஒரு குச்சி எடுத்து அதுல சொருகிருந்தான். எனக்கு அப்பவே சந்தேகம் ஆச்சு, யாரோதான் தீ வச்சிருக்காங்கன்னு. இதையும் அந்த போலீஸ் கிட்ட சொன்னா மட்டும் அந்த கொலைக்காரனை பிடிச்சிருவாங்களா? அவன் பணத்தை தூக்கி எறிஞ்சு எல்லாரோட வாயும் அழைச்சிடுவான். அதான் சொல்லல. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் என் மனைவி சாவுக்கு காரணமா இருந்தவன நான் சும்மா விட மாட்டேன். இதுக்குதான் நான் எதையுமே சொல்லாம மறைச்சேன். சொன்னா கேளுங்க, நீங்க ராமநாதபுரத்துக்கு போய் உங்க வேலையை பாருங்க. நானும் பெண்ணும் உங்க கூடவே வந்துடும். இந்த ஊர் சாவா காசமே நமக்கு வேண்டாம், போயிடலாம். வேலுத்தனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. பேசாம அவங்க சொல்ற மாதிரி இந்த ஊரே விட்டு போயிடுங்க. கைலாசம் ஆளுநர் சொன்னாலும் முத்துவுக்கு கோபம் அடங்கவில்லை. அத்தை பயப்படுறாங்க, அவங்க முன்னால் சாந்தமா இருப்பது போல் நடிக்க வேண்டும். ஆனால் அந்த வேலுத்துறையை கொலை பண்ணாதான் என் ஆத்திரம் அடங்கும். வெறிப்பிடித்து அவன் மனதை கட்டுப்படுத்தினான். நான் சாயங்காலம் ராமநாதபுரம் போறேன். நீங்க என் கூட வரீங்களா, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வரீங்களா? 16 நாள் வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன், நீங்க வேணா போயிட்டு வாங்க. சரி அத்தை, என் மகனுக்காக எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிறேன். நிம்மதி பெருமுச்சு விட்டால் பாக்கியம். கைலாசம் புறப்பட்டு போனான். மாலை 5 மணி. முத்து புறப்பட தயாரானான். தனது குழந்தையை எடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சி விட்டு அவன் கன்னத்தில் முத்தம் வைத்து விட்டு புறப்பட தயாரானான். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. முத்து புறப்பட்டான். தன் மனைவியை சவடக்கம் செய்த இடத்திற்கு சென்று சிறிது நேரம் மௌனமாய் நின்றான். நீண்ட பெருமுச்சொன்றை விடுதலை ஆக்கிவிட்டு பஸ் நிறுத்தம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவனும் அமுதவழியும் அமர்ந்திருந்த நிழற்குறையில் வந்தமர்ந்த போது அவள் நினைவுகள் வந்து வந்து போயின. அவள் நினைவுகள் மூடியவன் அப்படியே மூடினான். திருநெல்வேலிக்கு செல்லும் எத்தனையோ பஸ்கள் வந்து வந்து போனது. அவன் ஏறிக்கொள்ளவே இல்லை. இரவு வரட்டும் என்று காத்திருந்தான். அன்றிரவு வேலுத்துறை எப்படியா தீர்த்து கட்ட வேண்டும் என்ற சிந்தனை அவன் இறுக பற்றியிருந்தது.
இரவு நேரங்களில் பணம் காட்டி இருக்கும் குடிசையில் அவன் விரும்பிய பெண்களை அழைத்து வந்து அவர்களோடு இரவலை கழிப்பதை வழக்கமாக வைத்திருந்தான். இன்று பணங்காட்டுக்கு சென்றால் ஏதாவது பெண்களோட உல்லாசம் இருக்கும். அவன் கழுத்தில் கத்தியை பாய்ச்ச வேண்டும், அல்லது பணமர கருக்கு மட்டையால் அவன் கழுத்தை அறுத்து துண்டாக்க வேண்டும், அல்லது அவன் குடிசைக்கு தீ வைத்தது போல் தீ வைக்க வேண்டும். இது சாத்தியம் என்று கணக்கு போட்டான். நிழல் குடலை விட்டு இழந்து பணங்காட்டுக்கு நடந்தான். குடிசைக்கு வெளியே வேலுத்துறையின் முன்னாடி இருந்தது. முத்துவின் மனதில் தைரியம் கூடியது. அவன் வாட்சில் நேரம் பார்த்தான். இரவு 9:30 மணி என்று காட்டியது. அவன் பெட்ரோல் பம்புக்கு சென்று பாட்டில் பெட்ரோல் வாங்கி வந்து சேர்ந்த போது 2 மணி நேரம் கழிந்திருந்தது. அவன் உயிரை எடுத்து விடலாம் என்று பதுங்கிருந்து குடிசையை பார்த்தபடி இருந்தான். குடிசையில் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. அவன் ஏதாவது விலை மாதை அழைத்து வந்து உல்லாசமா இருக்கக்கூடும். இது அவனது கடைசி உல்லாசமா இருக்கும். மனதிற்குள் நினைத்தபடி நேரம் போக காத்திருந்தான். மணி 12 நெருங்கியது. கையில் இருந்த பெட்ரோல் பாட்டிலை எடுத்துக்கொண்டு குடிசை நோக்கி போன நடை நடந்து முன்னேறினான். குடிசையின் வெளிப்புறமாய் கதவை பூட்டி அதை திறக்காத வண்ணம் வளைந்த கம்பியை சொருக தயாராக வைத்திருந்தான். அவன் குடிசையின் கதவுக்கு முன்னால் வந்தான். உள்புட்டு போடப்பட்டிருந்தது. கதை வெளிப்புறமாக பூட்டி கம்பியை தொங்கவிட அவனுக்கு வெளிச்சம் தேவைப்பட்டது. ஒரு தீக்குச்சி எடுத்து மெல்ல உரசினான். அது எரியும் சத்தம் கேட்டது. அந்த வெளிச்சத்தில் வெளிக்கதவின் ஏறு தாளை கண்டுபிடித்து அதை நீக்க கைகள் கொண்டு போன நேரம் கதவு சட்டென்று திறந்து கொள்ள உள்ளிருந்து வேலுத்துறையும் அவனது கூட்டாளிகள் 3 பேரும் தடாலடியாக வெளியே பாய்ந்து முத்துவை வளைத்துக் கொண்டார்கள். அன்றைய தினம் அவன் கூட்டாளிகளுடன் கல் போதை மயக்கத்தில் இருப்பான் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. முத்து அதிர்ந்து சிலையானான். அவன் மூளை முடங்கி போனது. என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி நின்றான். வேலுத்துறை ஒருவன் என்றால் எதிர்கொள்ளலாம். அவனோட சேர்ந்து 4 பேர்கள் வட்டமிட்டு நிற்பதை பார்த்து மிரண்டான். திடீரென்று அவன் கூட்டாளியில் ஒருவன் பின்னாலும் எட்டி உதைக்க தடுமாறி தலையில் விழுந்தான். என்னை கொலை பண்றதுக்கு வந்துட்டியாம், சாவுடா என 4 பேரும் அவனை பலமாய் தாக்க வேலுத்துறை குடிசைக்குள் சென்று கருக்கு மட்டை எடுத்து வந்து முத்துவை பலமாய் தாக்கினான். முத்து தனது 2 கைகளும் தடுக்க மொத்த அடியும் அவன் கைகளில் விழுந்து கைகள் 2ம் ரத்தம் சதையுமாகி மயங்கி சரிந்தான். அனைவரும் அடிப்பதை நிறுத்திவிட்டு அவனை வேடிக்கை பார்த்தார்கள். ஒருவனும் மூக்கில் விரலை வைத்து மூச்சு வந்து போயதா என்று பார்த்தான். மூச்சின் வருகை இல்லாமல் போகவே முத்து பிணம் என்பதை உறுதி செய்தான். வேலுத்துறை குடிசைக்குள் சென்று மீதம் இருந்த கல்லை எடுத்து குடித்தான். கூட்டாளிகளுக்கும் கொடுத்தான். அவனது உடலை எப்படி மறைப்பது என்ற ஆலோசனை நடந்தது. டாக்ஸி கொண்டு வந்து டிக்கியில் உடலை போட்டு கடலை கொண்டு சென்று போயிடலாம். வேலுத்துறை யோசனை முன்மொழிய அவனது கூட்டாளிகள் 2 பேர் டாக்ஸி எடுத்து வர புறப்பட்டார்கள். 1 மணி நேரம் கழித்து டாக்ஸி தயாராகிட மஞ்சள் சாலையில் வந்து நின்றது. முத்துவை தூக்கி டிக்கியில் போட்டதும் டாக்ஸி கடல் நோக்கி விழுந்தது. கடலில் முத்துவின் உடலை போட்டுவிட்டு அனைவரும் டாக்ஸியில் திரும்பி மீண்டும் பனங்காட்டுக்குள் வந்து முத்து விழுந்து கிடந்த இடத்தில் உடை கிடந்த இரத்த கரைகளை மண்வெட்டியால் மண்ணை வெட்டி மாற்றி தடயங்களை அழித்துவிட்டு குடிசைக்குள் வந்து படுத்த விடிய காலை 5 மணி ஆகியிருந்தது. காலையில் கைலாசம் வந்தபோது அனைவரும் குடிசைக்குள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். குடிசைக்கு வெளியே சற்று தூரத்தில் பேக் ஒன்று அனாதையாக கிடந்தது. கைலாசம் அந்த பேக்கை திறந்து பார்த்தபோது முத்துவின் அடைகள் இருந்தன. அவன் இரவு ராமநாதபுரம் புறப்படுவதாக சொன்னனே. கைலாசத்துக்கு சந்தேகம் அளித்தது. சின்ன முதலாளி குடிசை கதவை தட்டினான். கைலாசம் சோம்பல் முறித்தபடி வெளியே வந்தான் வேலுத்துறை. அந்த பணப்படத்துக்கு பின்னால இந்த பேக் கடந்தது. திறந்து பார்த்தேன். அந்த முத்தோட ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு. அதிர்ந்தேன். வேலு இதை அவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. அவன் பேகை கொண்டு வர சொன்னான். முத்து தவறு விட்ட பெட்ரோல் பாட்டில் எடுத்து வந்து அந்த பேக்கின் மீது கொட்டி தீ வைத்தான். சின்ன முதலாளி என்று குரல் தாழ்த்தி கூப்பிட்டான் கைலாசம். மெல்ல யார்கிட்டயாவது சொன்னா முத்துவை கொலை பண்ணி கடலை தான் கொண்டு போய் போட்டோம். உன்னை அப்படியே இல்லை இது மாதிரி எரிச்சிடுவேன். ஐயோ சத்தியமா நான் யார்கிட்டும் சொல்ல மாட்டேன். கைலாசம் சத்தியம் செய்தான். எரிந்த துணிகளின் வாசம் பனங்காடு முழுவதும் வீசியது. கைலாசத்தின் மனம் பதைப்பதைத்தது. முதல் அமுதவல்லி இப்போது முத்துவையும் கொலை செய்து விட்டாரே. அவன் வருத்தம் படிய பனங்காட்டில் சுற்றி திரும்பினான். அன்று இரவு பாக்கியத்தை பக்கம் தான் கைலாசம். அவளை தனியாக அழைத்து வந்து முத்துவுக்கு நடந்த கொடுமையை சொல்லி இங்க இருக்க வேண்டாம், எங்கேயாவது போய் பேரனை வளர்க்க பாருங்க. கைலாசத்தின் வார்த்தைகளை கேட்டு பயந்து நடுங்கினாள் பாக்கியம். தன் மகளையும் மருமகனையும் கொஞ்சம் பாவியை கடவுள் சும்மா விட மாட்டார் என்று சாபமிட்டபடி அழுதாள். அவள் எங்கு செல்வது என்று தெரியாமல் தடுமாறினாள். அவள் சொந்த ஊர் கன்னியாகுமரி. அங்கிருந்தான் உடன்குடிக்கு திருமணமாகி வந்தாள். கணவன் இறந்த பிறகு மகளுக்காக உடன்குடியில் வாழ்ந்தாள். இன்று மகளும் இல்லை, மருமகனும் இல்லை. 20 இருந்தும் பேரன் மட்டும்தான். இவனை எப்படியாவது வளர்த்து ஆளாக்க வேண்டும். பாக்கியம் கன்னியாகுமரிக்கு பஸ் ஏறினாள். பாக்கியம் தன் பழைய கால நினைவுகளை சொல்லி முடித்த போது இந்திரஜித்திக்கே ஒரு மாறியாக இருந்தது. தனது அங்கிள் வேலுத்துறை இத்தனை குடும்பக்காரரா என்று அவர் மீது வெறுப்பு வந்தது. அப்படியென்றால் அவரை கொலை செய்ய முயற்சிப்பது இறந்து போனதாக சொல்ல முத்துதானா? முத்து உயிரோடு இருக்கிறானா? அவன் தான் வேலுத்துறையால் பழிவாங்க வருகிறானா? அவன் மனதில் தோன்றிய அநேகம் கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிக்க முடியாமல் திருநெல்வேலிக்கு திரும்பியிருந்தான். வேலுத்துறை அவன் கொலை செய்ய துரத்துவதே சரியே. குடிசைக்கு தீ வைத்து அவனது மனைவியை தீக்கிரையாக்கியது தவறுதானே. ஆனால் அவனால் கொலை செய்ய முடியவில்லையே.
ஒவ்வொரு முறையும் திரும்பி அல்லவா போகிறான். இது ஏன் என்பதுதான் புரியாத புதிராக இருந்தது. சிசிடிவி கேமரா விழுங்கியிருந்த காட்சிகள் பார்த்தபோதும் அவன் ஓட்டி வந்த பைக் நம்பர் TN74J3006 என்பதை கண்டறிந்தான். அந்த எண் கொண்ட வண்டி எங்கிருக்கிறது அங்கு வரை சென்றிருக்கிறது என்று சாலையோர் சிசிடிவி புட்டேஜ் காட்சிகளை பார்வையிட்ட போது நாகர்கோவில் தக்க சாலை மார்த்தாண்ட பகுதியை கடந்து 8 மணி சென்று அங்கிருந்து இடது பக்கம் திரும்பி தேங்காய்பட்டணம் சாலையில் திரும்பி காப்புக்காடு சானல் முகமுக்கு ஐரணிபுரம் வரை சென்ற காட்சிகள் தெளிவுபடுத்தியது. தொடர்ந்து நடத்திய ஆய்வு வெட்டியர் ஐராணிபுரம் CSI தேவாலயத்தின் சிசிடிவி கேமராவில் அங்கிருந்த புதுக்கடை செல்லும் பாலோடு சாலையில் வண்டி திரும்புவது கண்டுபிடிக்கப்பட்டது. பாலோடு பகுதியில் சில வீடுகள் சிசிடிவி கேமராக்கள் இருந்தது. நெடுஞ்சலங்குளம் பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரம் வரை எந்த வீடுகளும் சிசிடிவி கேமராக்களும் இல்லை. புதுக்கடை சாலையில் சென்றடையும் பகுதியில் சில வீடுகளும் பொருத்தியிருந்த சிசிடிவி கேமராக்கள் TN74J3006 எண் கொண்ட வாகனம் கடந்து போகவே இல்லை. இடைப்பட்ட மேலங்குளம் பகுதிக்குள் எங்கேதான் அந்த வாகனம் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்திரஜித்துக்கு 2 காவலர்களும் யூனிஃபார்ம் போடாமல் கலர் டிரெஸ்ஸில் விசாரணைக்கு புறப்பட்டார்கள். மேலங்குளம் அரசு துவக்க பள்ளியின் அருகிலிருந்த டீ கடையில் வயதான ஒருவர் டீ குடித்துக் கொண்டிருந்தார். அவர் மொட்டையடித்து மீசை மலித்து முன்வரிசையில் சில பற்களை இழந்து பார்க்க பரிதாபமா இருந்தான். அவனது கைவிரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் வாங்கிய டீயை குடித்து முடிக்கவே மிகவும் சிரமப்பட்டான். அவனது கை நடுக்கத்தில் பாதி டீயும் அவன் வாய்க்கு போனது. மீதி டீ தரையில் தான் சிந்தியது. கடவுள் படைப்பு, இப்படியும் சில அதிசய பிறவிகளா என்று அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இந்திரஜித். ஜீப்பை விட்டு இறங்கிய இந்திரஜித் அவனை வேற இறங்க பார்த்தான். அவன் கை நடுங்கத்தை பார்த்து வியந்த இந்திரஜித் அவனது கை நடுக்கம் நோயை குறித்து கொண்டார். உங்க பேர் என்ன? அவனை அலைபேசியில் படம் பிடித்தபடியே கேட்டான் இந்திரஜித். மொக்கையன் என குரல் கரகரப்பாய் வந்து விழுந்தது. இந்த கை நடுக்கம் பிறக்கும் போதே வந்ததா இல்லை இடையில் வந்ததா? இடையிலதான். எத்தனை வருஷத்துக்கு முன்னால இந்த கை நடுக்கம் வந்தது? அது 25 வருஷத்துக்கு முன்னால. டாக்டர் கிட்ட காட்டினீங்களா? காட்டினேன். நரம்பு செயலுக்குன்னு சொன்னாங்க. இத மருந்து மாத்திரால குணப்படுத்த முடியாதா? முடியாதுன்னு தான் டாக்டர் சொல்றாரு. உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு எதுவும் கிடையாது. இந்த பள்ளிக்கூட வராந்தவளதான் படுத்துக்குவேன். அப்போ சாப்பாடுலாம்? சத்துணவு ஆயாவுக்கு கூடமான உதவி பண்ணுவேன். அவங்க ராத்திரிக்கு சேர்த்து சாப்பாடு தந்துட்டு போவாங்க. இந்த டீ கடையில கல்ல டிஃபன் சாப்பிடுவேன். ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் காசு கொடுப்பாரு. ஏதாச்சும் செலவு வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த டீ கடைக்கு குளத்தங்கரையில இருந்து தண்ணீர் மொண்டு கொண்டு வந்து கொடுப்பேன். அதுக்கு தர காசை செலவுக்கு வச்சுக்குவேன். சார், இவனை பாக்குறவங்க இவன் மேல பரிதாபப்பட்டு காசு கொடுப்பாங்க. வாங்கிக்குவான். ஆனா யாருக்கிட்டையும் காசு வேணும்னு கேட்க மாட்டான். டீ கடைக்காரர் டீ ஆற்றபடியே சொன்னார். இந்திரஜித் பர்ஸ் திறந்து 500 ரூபாய் நோட்டை ஒன்றை எடுத்து முக்கையனிடம் கொடுத்து விட்டு மேற்கொண்டு எந்த தகவலும் கேட்காமல் ஜீப்பில் ஏறிக்கொண்டான். அவன் மனசு முழுக்க அந்த கை நடுக்க காட்சிகள் பதிவாகியிருந்தது. முதல் கட்ட விசாரணை எந்த முன்னேற்றம் கிடைக்காமல் திருநெல்வேலிக்கு திருப்பினான் இந்திரஜித். மதியம் 2 மணிக்கு அவனுக்கு தெரிந்த டாக்டர்கள் பலரிடம் அந்த நோய் குறித்து விசாரித்தான். நரம்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். சில பேருக்கு சூரியனின் ஒளிக்கதிர்கள் படும்போது நரம்பின் தளர்ச்சி அதிகமாகும். மற்ற நேரங்கள் நார்மலாக இருக்கும். டாக்டர் சொன்ன செய்தியை கேட்டதும் இந்திரஜித் மேலும் மேலும் ஆச்சரியமானான். பகலில் சூரிய ஒளி படும்போது கையும் இரவும் நடங்குமா? அப்படி என்றால் இரவில் அந்த பிரச்சனை இல்லையா? இரவில் ஆரோக்கியமாக தான் இருப்பாரா? வேலுத்துறையை கொலை செய்ய வந்த கொலைக்காரன் விடிய காலை மணி 3 ஆகுதும் ஏன் கொலை செய்யும் இல்லத்தை விட்டுவிட்டு திரும்பி செல்ல வேண்டும்? ஒருவேளை கொலைக்காரனுக்கு சூரிய ஒளி படுவதற்கு முன் தன் இருப்பிடத்திற்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கமா? இந்திரஜித் சட்டென்று அவனது அலைபேசியின் கேலரியை திறந்து முக்கையின் புகைப்படம் பார்த்தான். ஜங்ஷனில் இருந்த அனிமேஷன் ஸ்டுடியோவில் அந்த புகைப்படத்தை கொடுத்து அதற்கு விக்கு மீசை தாடி வைத்து புகைப்படத்தை மாற்றி தர கேட்டான். 1 மணி நேரம் கழித்து புகைப்படம் வாங்கி பார்த்த போது அதெல்லாம் வேலுத்துறை கொலை செய்ய துரத்து பொன் முகம் முக்கையனின் முகம் ஒன்று போல இருந்தது. நாளை மேலங்குளத்துக்கு புறப்பட்டு முக்கையனை விசாரிக்க வேண்டியது என முடிவெடுத்தான் இந்திரஜித். மாலை 5 மணிக்கும் கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய விஜிலாவை பிக்கப் செய்தான் இந்திரஜித். என்னன்னே, வேலுத்துறை அங்களை கொலை பண்ண துரத்துல ஆசாமியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கேட்ட விஜிலாவிடம் முக்கையனை குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டான். நீ தான் அவசரப்பட்டு பலனை சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. போலீஸ்னா சந்தேகப்படுறது சகஜம்தானே. நாளை காலைல அந்த மொக்கையனை விசாரிக்க மறுபடியும் மேலங்குளம் போறேன். மேலங்குளம் அது எங்கன்னு இருக்கு? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டம் அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அவர்கள் வீட்டின் முன் ஜீப் நிற்க இருவரும் இறங்கினார்கள். மறுநாள் காலை மேலங்குளம் செல்ல வேண்டும் என்று சீக்கிரம் தூங்கி போனான். விடிய காலை 6 மணிக்கு அவனது அலைபேசி அதிரவை எடுத்து பார்த்தான். வேலுத்துறையின் அழைப்பாக இருந்தது. எடுத்து கலை சொன்னான். சார், நான் சமையல்காரன் பேசுறேன். காலைல சமையல் பண்ணி வீட்டுக்கு வந்தேன். முதலாளி யாரும் கொலை பண்ணி இருக்காங்க சார். பதட்டத்துடன் சொன்னான் சமையல்காரன். இந்திரஜித்திற்கு தூக்கி வாரி போட்டது.
புதுக்கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பினான் இந்திரஜித். மேலங்களம் அரசு துவக்கப்பள்ளி வறண்டாவில் படுத்திறங்கும் மொக்கையன் தான் கொலைகாரன் என்பதை உறுதியாக சொன்னான். புதுக்கடை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் போலீஸ் காக்களோட மேலங்களம் இருந்தனர். மொக்கையன் தண்ணீர் போற போயிருந்தான். அரசு பள்ளியில் சவுத்துணவு கூட சமையல் அறையின் பின்புறம் விறகில் அடிக்க வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடியில் கூனிப்பை இருந்தது. கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பையை திறந்து பார்த்தபோது ஒரு கொலைக்காரனுக்குரிய கருப்பு மாலை போட்டு ஒட்டு மீச விக்கு ஒட்டு தாடி எல்லாமே இருந்தது. அதன் அருகில் தென்னை மர ஓலைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஓலை நீக்கிய போது TN-74 J3006 என்ற இருசக்கர வாகனம் மூடி வைக்கப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்தார்கள். டீக்கடையில் டீ கொடுத்து கொண்ட மொக்கையனை போலீஸ் வளைக்கவே உண்மையை மறைக்காமல் ஒத்துக்கொண்டான் மொக்கையன். இந்திரஜித்துக்கு தகவல் பரிமாற்றப்பட்டது. மொக்கையன் வேலுத்துறையை கொலை செய்தேன் என்ற குற்றத்தை ஒத்துக்கொண்டாலும் இந்திரஜித் அதை நம்பவில்லை. அவன் வேலுத்துறையின் வீட்டுக்கு சென்று அங்கிருந்த CCTV கேமரா பார்த்தபோது விடிகாலை சரியாக 5:30 மணிக்குத்தான் கொலை நடந்திருக்கிறது. 5:30 மணிக்கு பிறகு திருநெல்வேலியிலிருந்து மேலங்களம் அரசு துவக்க பள்ளிக்கு பைக் ஓட்டி வர வேண்டும் என்றால் 3 மணி நேரமாவது ஆகும். அதற்குள் பொழுது நன்றாக விழுந்து சூரியனின் கதைகள் அவன் உடம்பில் பட கை நடுங்கும். கை நடுக்கத்துடன் எப்படி அவனால் மீதி தூரம் வண்டி ஓட்டி வர முடியும்? இந்திரஜித் விசாரணை அத்தோடு நிறுத்திக் கொண்டான். தன் தந்தைக்கு நடந்த கொடுமையை கேட்ட பழனி அவனை தந்தையை தனியாக சந்தித்து ஆறுதல் சொல்லி அவனுக்கு பதிலாக அதே மேக்கப் போட்டு திருநெல்வேலி சென்று வேலுத்துறை கொலை செய்துவிட்டு தந்தைக்கு பதிலாக தனையனை பழி வாங்கி இருக்கலாம். இந்திரஜித் மனதில் சந்தேகம் எழுந்தது. ஆனாலும் பழனி விசாரிக்கவில்லை. மொக்கையன் பாளையங்கோட்டை செயலில் அடைக்கப்பட்டான். பாக்கியமும் பழனியும் அவரை பார்க்க வந்தார்கள். நான் தான் உன் அப்பான்னு எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்? மொக்கையன் பழனியை பார்த்து கேட்டான். இன்ஸ்பெக்டரோட தங்கச்சியை நான் விரும்புறேன். அவன் தான் உங்க போட்டவ நீங்க நாங்களாங்குளம் பகுதியில தங்கி இருக்கிற தகவலையும் சொன்னான். தெரிஞ்ச உடனே உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. நானும் பாட்டியும் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு வந்தோம். உங்க கதையை கேட்டப்போ நீங்க அந்த வேலுத்துறையை பழி வாங்க முடியலைங்கிற ஆதங்கத்தை சொன்னீங்க. அன்னைக்கு ராத்திரி உங்க ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு பதிலா திருநெல்வேலிக்கு புறப்பட்டு வேலுதுறையை போட்டு தள்ளிட்டேன். ஆமா, எதுக்கு உங்களை எல்லாரும் மொக்கையன்னு கூப்பிடுறாங்க? உங்க பேரு முத்துதானே? என் உண்மையான பேரு முத்தையன். எல்லாருமே என்ன முத்துன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் அதுவே என்னுடைய பேராச்சு. இந்த ஊருக்கு தந்தப்போ என் பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் நிஜ பேரை நான் முத்தையன்னு சொன்னா வாயில பல்லு இல்லாதனால முத்தையன்னு சொன்னது மொக்கையன்னு கேட்டிருக்கு. எல்லாரும் என்ன அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. உங்களை கொலை பண்ணி கடலை வீசினதான் கைலாசம் சொன்னான். அங்கிருந்து எப்படி உயிர் பிழைச்சு இங்க வந்தீங்க? என்ன பாக்கியம் கேட்டார். நான் செத்து போயிட்டதான் நினைச்சு என்னை கடல்ல போட்டுட்டாங்க. தண்ணியில விழுந்தது எனக்கு நனவு திரும்பிடுச்சு. அவங்க போனதுக்கு அப்புறம் ராத்திரி பூரா அந்த கடற்கரையில படுத்து கிடந்தேன். பொழுது விடிஞ்சு நான் கிடக்குற நிலைமையை பார்த்து சில பேர் என்னை தூக்கி அரசாங்க ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. 1 மாசம் சிகிச்சைக்கு பின்னால் நான் குணமடைந்தாலும் என் கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. அது காரணம் வேலுத்துறை என்ன கருக்கு மட்டையால தாக்குறப்போ என் கையால தடுத்தேன். அதனால என் நரம்புகள் பாதிக்கப்பட்டது. உங்க அப்பா அம்மா யாருமே உங்களுக்கு உதவலையா? இந்த குளத்தோட மார்த்தாண்டத்துல இருக்கிற என் வீட்டுக்கு போனேன். அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டாங்க. 20 வருஷமா நான் படுக்கையில தான் கிடந்தேன். 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் என் தம்பி என்ன பார்த்துக்காம வீட்டை விட்டு துரத்திட்டான். அப்புறம் எங்க தங்குனீங்க? தங்குறதுக்கு இடம் இல்லாம கால் போன போக்கில் நடந்தேன். மேலங்குளம் ஸ்கூல் வரந்தாவுல வந்து படுத்தேன். என் கை நடுக்கத்தை பார்த்து ஒருத்தர் என்ன புதுக்கடை வைத்தியசாலைக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க பல வருஷமா சிகிச்சை எடுத்தேன். சிகிச்சைக்கு அப்புறம் ராத்திரியான கை நடுக்கம் வர்றதில்ல. பகல சூரிய ஒளி பட்டா போதும் நடுக்க ஆரம்பிக்கும். எனக்கு அந்த வேலுத்தடைய பழி வாங்கணும்னு தோணுச்சு. எனக்கு உதவி பண்ணவர்கிட்ட ஒரு பைக் வேணும்னு கேட்டேன். அவர் கொடுத்த பைக்ல ராத்திரி இங்கிருந்து புறப்பட்டு போயிடுவேன். கொஞ்சம் சீக்கிரம் புறப்பட்டு போய் அவன் பழி வாங்கலாம்னு நினைப்பேன். ராத்திரி 7 மணிக்கு மேலதான் என்னால வண்டியை ஓட்ட முடியும். விடிய காலம் 3 மணிக்கு முன்னால அவன் கதையை முடிச்சுட்டு அங்கிருந்து புறப்படதான் 6 மணிக்கு முன்னால இங்க வந்து சேர முடியும். அதனாலதான் ஒவ்வொரு தடையும் நான் தோல்வியை சந்திச்சேன். எனக்கு பதிலா என்ன மாதிரி வேஷம் போட்டு நீ காரியத்தையும் முடிச்சிட்ட. உன் அம்மா ஆத்மா இப்போ சாந்தியா இருக்கும். முத்துவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. கவலைப்படுங்கப்பா, எல்லாம் நல்லபடியா வீடு நடக்கும். இருவரும் சந்திப்பை முடித்துக் கொண்டு ஜெயிலின் கேட்டை தாண்டி வெளியேறினார்கள். அங்க விஜிலாவும் இந்திரஜும் காத்து நின்றார்கள். உங்க அம்மாவுக்கு செய்த கொடுமைக்கு என் அங்களுக்கு கிடைச்ச தண்டனை சரிதான். ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஏன்னா நீ ஏன் மச்சான் ஆக போறீங்க. எப்போ சம்மதம் பேச வரலாம்? அனைவரும் முகங்களும் புன்னகம் நெடுநேரம் தங்கியிருந்தது. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாட்ஸ்அப் கேலசியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.